ஹாய் நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. இன்னைக்கு இந்த எபிசோட் இட்ஸ் கோன் பி ஆல் அபவுட் மென்டல் ஹெல்த் தாங்க. ஆமாம், இந்த வேர்டு வந்து நினைக்கிறேன் ரொம்ப நாளாகவே யூஸில் இருக்கிற வேர்ட் தான். ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருஷமாக தான் இந்த வேர்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் ஃபேமஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு இருந்த காலத்தில் வந்து ஸ்ட்ரெஸ், இந்த மென்டல் ஹெல்த் இது பற்றிலாம் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றிலாம் யாரும் பேசுனதில்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி இந்த காலமே ஒரு கஷ்டமான காலங்கள் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அதை பற்றி ஒரு எபிசோடாக ஆக்கிடலாம் அப்படின்னு தான் நம்ம கூட இன்றைக்கி ஸ்டூடியோவில் தேவி வீனாஷினி வந்திருக்காங்க. எஸ், வணக்கம் தேவி. வணக்கம். வணக்கம் குமார். வணக்கம். ஆமாம், தேவி யாருன்னா, தேவி வந்து ஒரு சர்டிஃபைட் கவுன்சிலர் அண்ட் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சோல் மெக்கானிக்ஸ் தெரப்பி சென்டர். ஆமாம். ஸோ வணக்கம், வெல்கம் டு மலேசியா குமார் பாட்காஸ்ட் தேவி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இல்லை, பிரச்சனை இல்லை. ஆமாம், நம்ம ஆக்சுவலி ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம் ஒரு பெஸ்ட் தெரப்பிஸ் கூப்பிடலாம் அப்படின்னு. பட் என்னன்னா தெரப்பிஸ் முடிஞ்ச சர்டிஃபைட் தெரப்பிஸ் அந்த மாதிரி இருக்குன்னு தான் நான் தேடினேன். அண்ட் ஆல்சோ நல்லா தமிழ் பேசுகிற தெரப்பிஸாக தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாட்டவங்க தான் நம்ம தேவி வீனஷினி. ஸோ கேன் யூ டெல் a bit about yourself, தேவி? ஓகே, நீங்களே இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. ஃபவுண்டர் ஆஃப் சோல் மெக்கானிக்ஸ், ரெஜிஸ்டர்ட் கவுன்சிலர். வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்? இல்லை, ஐ மீன் லைக் எப்படி படிச்சுட்டு நேராக யூ பிகேம் அ கவுன்சிலர் ஆர் லைக்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேச்சுலர்ஸ் இன் சைக்காலஜி பண்ணேன் ஹெல்ப் யூனிவர்சிட்டியில். ஸோ பேச்சுலர்ஸ் இன் சைக்காலஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் இன் கவுன்சிலிங் அப்படியே கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் லைசன்ஸ் கிடச்சிட்டு கொஞ்ச நாளில் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸில் வந்து சோல் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைம் வந்து நீங்களே சொன்னீங்களே இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2019 டிசம்பர் 2020 பேண்டமிக் கொஞ்சம் முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆன்லைன் செஷன்ஸ் ஆன்லைனாக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேண்டமிக் டைமில் தான் எங்களுக்கு அந்த டேக் ஆஃப் பீரியட் மாதிரி நிறைய பேர் திடீர்னு மென்டல் ஹெல்த் பற்றி பேசுறது, கவுன்சிலிங், ஜஸ்ட் பேச ஒரு ஆள் கிடச்சா சரி, அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஸ்லோவாக பை எண்ட் ஆஃப் தி இயர் வந்து எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி 2022 வந்து ஈப்போக்கு எக்ஸ்பெண்டோ ஆகிட்டோம். ஆமாம். ஓகே. லைக் வாட் ஐ செட், ஐ மீன் பேண்டமிக்னால இல்லை, பட் சின்ஸ் இந்த லாஸ்ட் 10-15 yearsவே இது இஷ்யூவா தான் இருக்கு. ஆமா. அண்ட் ஆல்சோ பேண்டமிக் வந்து இட் ஜஸ்ட் அக்ரிகேட்டட் தி ஹோல் சிச்சுவேஷன். அக்ரிகேட்டட். ஓகே. ஸோ பிஃபோர் பேண்டமிக் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நிறைய பேர் வந்து கிளப் போறது, இப்போ ஜிம்க்கு போறது, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய கோப்பிங் இருந்துச்சு. ஆனா பேண்டமிக் வந்து அந்த லாக்டவுனால எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டெக்னன்ட் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ நிறைய பேருக்கு அப்போ இருந்த யூஸ் பண்ண கோப்பிங், நிறைய பேருக்கு பேண்டமிக்னால என்சைட்டி வந்திருக்கு. சில பேருக்கு வந்து ஏற்கனவே சர்டன் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், மேரேஜ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்லை ஆல்ரெடி டிப்ரெஷன் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கோப்பிங் பண்ண மெக்கானிசம் மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, சப்ஸ்டன்ஸ், ஆல்கோஹால், இந்த மாதிரி. ஸோ லாக்டவுன் டைமில் வந்து எல்லாம் ஸ்டெக்னன்ட் ஆனதுனால நிறைய பேர் வந்து வெளியாக ஆரம்பித்தாங்க. சரி, ஒருத்தவங்க கூட பேசுவோம். ஆன்லைன் செஷன்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஜூம் வழியாக செஷன்ஸ் வச்சுக்கிறது, ஸோ அந்த ஸ்டிக்மாவை ஒரு பிரேக்கிங் உள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னோன்னா பேண்டமிக்னு சொல்லலாம். நீங்களே சொன்ன மாதிரி, அதாவது இந்த டிப்ரெஸ், ஸ்ட்ரெஸ், அதுல முக்கியமான ஒரு வேர்ட் மட்டும் எடுத்து பார்க்கணும்னா இந்த டிப்ரெஸ்ட். இந்த டிப்ரெஸ்டும் சோகமா இருக்கிறதும் ரெண்டும் ஒரே விஷயமா இல்ல ரெண்டு வேற வேற வித்தியாசமா? ஏன்னா எல்லாருமே டிப்ரெஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப. சோ அதுதான் எனக்கு தெரியணும். லைக் being sad is also depressed or being sad is different, depressed is different. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து டிப்ரெஷன்னா அது ரொம்ப லூஸ்லி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. இப்போது எக்ஸாம் எங்கள் அம்மா ஏசிட்டாங்க, நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன். என் பாஸ் ஏசிட்டாங்க, ஐ ஃபீல் ஸோ டிப்ரெஸ் டுடே, ஐ ஃபீல் வெரி டிப்ரெஸ்னு. சில பேர் உண்மையிலேயே டிப்ரெஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறவே ஐ ஃபீல் டிப்ரெஸ். சில பேர் வந்து அந்த சேட்னஸை வந்து டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ரெண்டும் என்ன வித்தியாசம்னா, சேட்னஸ் வந்து இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் என்னைக்காச்சும் சேடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப சேட் ஆகும்? என்ன சேட் ஆகுனா, நேத்து கூட ஆர்சனல் ஜெயிக்க வேண்டிய கேம் ஜெயிக்கல, அதனால சோகமாட்டேன். ஓகே, ஆர்சனல் தோத்து போயிடுச்சு. சரி, ஆர்சனல் ஃபேன்ஸ் ரொம்ப சேட் ஆயிருப்பாங்க. நீங்க மட்டும் இல்ல, நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து சேட் ஆயிருப்பாங்க. அந்த மோமெண்ட் சேடா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சோடனே how did you feel? ஏத்துக்க வேண்டியதாச்சு, அடுத்த சீசன் பாத்துக்கலான்னு. ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல வந்து ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா?
ஓகே. காலைல சாப்பிடும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா. காலம்பற சாப்பிடும்போது, ஆமா. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆ. என்ன பாட்டு நீங்க கேட்டு உங்களுக்கு காலம்பற அப்படியே குஷியா நீங்க லைக் ஓ ஐம் சோ ஹேப்பி. ஐயோ! அவ்வளோ ஞாபகம் இல்லையே. ஜஸ்ட் ஆனா அப்படியே தட்டி விட்டு பாட்டு கேட்டு, ம். அப்புறம் அப்படியே லஞ்ச் வரைக்கும் ஆயிடுச்சு. அப்படின்னு ஒரு மாரி ஜாலி ஆயிட்டேன். ஜாலி ஆயிட்டீங்களா? ஆ. சோ அந்த மூட், அந்த சேட்னஸ் வந்து மூவ் ஆயிருச்சு. ம். இது சேட்னஸ். இது ஜஸ்ட் ஒரு எமோஷன். ஆ. டிப்ரஷன் எப்படி இருக்கும்னா, அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து மூவ் ஆவாது. அது ஒரு இன்டென்ஸ் பீரியட்ஸ் ஆஃப் சேட்னஸ். சில பேர் வாய்ட் ஒன்றுமே இல்லை, அவங்களால ஸ்மைல் பண்ண முடியும். டோன்ட் மிஸ்டேக், நிறையா டிப்ரெஸ் ஃபேஸ் வந்து சேடாக இருக்க மாட்டாங்க. சில பேர் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட இருப்பாங்க. அதுக்கு நீங்க டிப்ரெஷன் என்ன மாதிரியா இருக்கேன். இல்ல அப்படி இல்லை. ஆனால் சில பேர் ஸோ டிப்ரெஷனுங்கிறது வந்து ப்ரோலாங் பீரியட் ஆஃப் சேட்னஸ் ஓ ஃபீலிங் நம்னஸ், ஃபீலிங் வாய்ட். இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஃபிசிக்கலி பாடி மாறலாம். சில பேர் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, தூங்க முடியாது நைட்டில். சில பேருக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ரொம்ப வெயிட் கெயின் பண்ணுவாங்க. திடீர்னு வெயிட் கெயின் பண்ணுறது, திடீர்னு ரொம்ப தூங்குவாங்க. அதனால தான் இது இட்ஸ் ப்ரோலாங் பீரியட் ஆஃப் டைம், நாட் நெசசரி. அது சேட்னஸ் கிடையாது. சேட்னஸை விட ரொம்ப இன்டென்ஸான ஒரு இமோஷன் ப்ரோலாங் பீரியட் ஆஃப் டைம். இந்த மாதிரி ஒருத்தவங்க ப்ரோலாங் பீரியட் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இல்லை ஃபார் மந்த்ஸ் இதே மாதிரி இமோஷன் ஃபீல் பண்ணாங்கன்னா, இட்ஸ் பெஸ்ட் ஃபார் தம் டு டாக் டு அ தெரபிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு. ஸோ சம்திங் தட் ஒரு அந்த சேட்னஸே பட் மூவ் ஆன் பண்ண முடியாம அது அங்கேயே மூவ் ஆன் கடந்து போக முடியாம இருந்தது. போக முடியாம கரெக்ட். இப்போ அவங்க வந்து மேபி அவங்க ஃபேவரட் ஃபுட் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களால ஜாய் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ லெட்ஸ் அவங்க மேபி அவங்களுக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும், ஃபுட்பால் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க மைண்ட்ல வந்து அதை ஃபீல் பண்ணவே முடியாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்போம், காடி ஓட்டும், பாட்டு கேட்போம், ஆனா அந்த மைண்ட்ல வந்து வேற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 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 ஃபீல், அந்த ஜாய் நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்களா ஆர்சனல் சேட் லாஸ் பண்ணிருச்சு, ஆனா நான் ரொம்ப சேட் ஆனேன். ஸோ உங்க ஃபேவரட் பிளேயர் யாரு ஆர்சனல்ல? இப்போ சாக்கான்னு வச்சுக்கோமே. ஓகே. ஸோ அப்போ அவர் கோல் ஸ்ட்ரைக் பண்ணால் நீங்கள் ஹாப்பினஸ் ஜாய் தான் ஃபீல் பண்ணுவீங்களா? ஆமாம். டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. அது ரொம்ப பெர்சிஸ்டண்ட்டாக அந்த இமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மாதிரி ஹெவினஸ், வாய்ட், நம், இந்த மாதிரி இமோஷன். முக்கால்வாசி டைம் நான் கிளைண்ட் கூட பேசும்போதே அந்த இமோஷனை டிஸ்கிரைப் பண்ணவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யூஸ்வலி நான் வந்து செஷன் வந்து ட்ராவிங் வச்சு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு வரைஞ்சி காட்டுங்கன்ட்டு. அப்போது சம்டைம்ஸ் சில பேர் ஒரு பபிள் மாதிரி வரைவாங்க, அப்புறம் ஒரு டார்க்னஸ், ஒயிட்னஸ். ஸோ அதனால தான் எப்போவுமே யாராவது என்கிட்ட வந்து கேட்கும் போதையும் நான் வந்து ரொம்ப சிரமப்படுவேன், அது எப்படி டக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணு. அஃப்கோர்ஸ் கூகுள் இந்த மாதிரி சிம்டம்லாம் போடுவாங்க, ஃபிசிக்கலி சேஞ்ச் ஆகும், லாஸ் appetite, ஜாய் இருக்காது. பட் ஐ ஃபீல் பர்சனலி அது என்னன்னு டக்குன்னு கேட்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண. இப்போ நீங்களே சொன்னீங்களா அந்த ஆரம்பத்தில், அதாவது இப்போ வந்து லைக் சோஷியல் மீடியாவில் வந்து இது வைட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஆமா. Do you think it's because like people think it's a bit of trending, like depressed நான் சொன்னேன்னா it's like a trendy thing now அப்படின்னு. ஓகே. அவங்க ரியல் அதோட இம்பாக்ட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தோணிருக்குமா எனக்கு அது உங்களுக்கு பார்க்கும்போது? எனக்கு பார்க்கும்போது ரெண்டு மிக்ஸ்ட் இமோஷன்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே மென்டல் ஹெல்த் பற்றி பேசும்போது அந்த வார்த்தை இருக்குல்ல மென்டல்னு, ஸோ அந்த ஸ்டிக்மானாலே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க அதை பற்றி பேசவே. அது அப்படியே லோன்லியாக அதை ஹைட் பண்ணி வைக்கணும், அதை கன்சீல் பண்ணி வைக்கணும்னு தான் நிறைய பேருக்கு தோணும். ஆனால் இப்போ சோஷியல் மீடியா வந்தனால நிறைய பேர் அதை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் என்னென்னா அது டீஸ்டிக்மடைஸ் ஆகுது. அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. ஓகே, நார்மல் இந்த மாதிரி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம்னு. ஆனால் இன்னொன்று இது நான் கேள்விப்பட்டது, சம்டைம்ஸ் என் கிளைண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா சம்டைம்ஸ் வந்து பீப்புள் ஓகே டக்குன்னு டிப்ரெஸ்டாக இருந்தேன்னு ஒரு ஸ்டாரி போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, திடீர்னு கொஞ்சம் நேரம் சென்று வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஆக்சுவலி அவங்க சேடாக இருந்திருக்காங்க, திடீர்னு வேற ஒரு விஷயம். அப்போது சம்டைம்ஸ் இது என் பர்சனல் ஒப்பீனியன் கூட சொல்லலாம், சம்டைம்ஸ் ஒருத்தவங்க உண்மையிலேயே அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டிப்ரெஸ்டாக ரொம்ப இருக்கும் போது இப்படி இவங்க மட்டும் டக்குன்னு மூவ் ஆகுறாங்க, நம்மனால எதுவுமே ஃபீல் பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப லூஸ்லி யூஸ் பண்றதுனால சம்டைம்ஸ் பீப்புள் உண்மையிலே டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது லைக் இப்படி இவங்க டக்குன்னு மூவ் ஆகுறாங்க, நம்மனால இந்த ரூம் விட்டு வெளியாகவே ரொம்ப கஷ்டப்படுறோமே, இந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமா. ஸோ அதனால தான் அதை லூஸ்லி யூஸ் பண்ணும்போது நான் எப்போவுமே எஜுகேட் பண்ணுவேன். நீங்கள் சேடாக இருக்கீங்க, இது ரொம்ப நாள் இப்படியே தோணுச்சுன்னா தென் நீங்கள் தெரபிஸ்ட் கூட பேசி பாருங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க என்ன நடக்குது. உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணும்போது இப்போ எப்படி ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னேன், இது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மென்டல் ஹெல்த்னா யாருக்கும் தெரியாது, தெரபிஸ்ட்னா யாருக்கும் தெரியாது. பட் இப்போ தெரியுது வந்து ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும்
பேசுனால. ஆமா. இப்ப வந்து அதே மாரி தலைகீழ ஆயிரும் உங்களுக்கு. எல்லாரும் பேசி, பேசி அடுத்த ஆள் யாராவது டிப்ரஷன் சொன்னாலே உண்மையா கூட இருந்தாலும், இல்ல அவன் சும்மா தான் சும்மா ஒரு வைரல் ஆகுறதுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கான். அவன் சும்மா ஒரு ட்ரெண்டா இருக்கனால சொல்றாங்க ஆமா. அப்படின்னு ஆமா. கடந்து போயிருவாங்கன்ற மாரி இருக்கு. ஆமா. அது அந்த தப்பான கண்ணோட்டத்த குடுத்துறக்கூடாது. ஆமா, ஆமா. என்ன நீ டிப்ரஷன் சொல்லி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்ற. அது ஒரு கம்பேரிசன். பாரு அந்த பர்சன் எந்திரிச்சிட்டு ஆமா. பாரு ஒர்க் அவுட்லாம் பண்றாங்க. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த பர்சனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நானே டிப்ரஸா இருக்கேன். இன்னும் டிப்ரஸ் ஆக்குறீங்களா? ஆமா. ஆமா. என்னால முடியல. அவங்க மாரி என்னால இது பண்ண முடியல. ஸோ அது ஒரு விஷயம் நானும் ஃபீல் பண்றேன். ஆமா. லூஸா யூஸ் பண்ணும்போது அந்த குட் பார்ட் என்னன்னா நார்மலைஸ் ஆகுது கான்வர்சேஷன். ஆனால் அந்த சேட் பார்ட் என்னன்னா சம்டைம்ஸ் அது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனையோ ராங்கா கொடுத்துற போது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்க. அந்த மாதிரி இல்ல அது வார்த்தையை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க யூஸ் பண்ணும்போது அது பெட்டரா இருக்கும். ஆமா. ட்ரூ ட்ரூ. அண்ட் நீங்க சொன்னதுல அதாவது நம்ம இதுல என்ன சொல்றோம்னா தெரபிஸ் வரும்போது அதாவது அவங்க ஒரு ஆள்கிட்ட பேசுங்க. when you talk about it உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. what if that person says that அதுதான் நான் என் கூட்டாளி கூட செய்யறேன்னு பேசாம நான் போய் என் கூட்டாளி கிட்ட பேசினா அது சரியாயிருமா அப்படின்னு நான் ஏன் வந்து தெரபிஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணா ரொம்ப பயஸா இருக்கேன். நான் தெரபிஸ்ட் நாங்களே கேட்குறேன். சரி இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்திருக்கு தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே? நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஓகேலா சில பேர்கிட்ட சில விஷயம் சொல்லுவேன். ஓகே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சர்டன் விஷயம் பேசும்போதே இல்லை சொல்லும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் என்ன ஆன்சர் கொடுப்பாங்கன்ட்டு வித்தியாசமான ஃபீட்பேக் வரும்ல. ஆனால் முதல்லாம் இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதாவது சும்மா வேஸ்ட்ஃபுல்லான ரெஸ்பான்சஸ் வரும். ஆமாம் ஆமாம். நான் சோகமாக இருக்கேன் அப்படி இப்படின்னா அதெல்லாம் கதையில மச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. சொல்லிட்டு இருப்பாங்க. மற்றபடி அது ப்ராசஸ்லாம் பண்ண மாட்டாங்களா? நம்ம ஒரு விஷயம் எடுத்து வந்து சொல்கிறோம் இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு ஒரு தடவை தான் நான் எதுவும் லைக் சம்திங் ஏதோ சோகமா நடந்துச்சு போல இருக்கு. அப்போ நான் சொல்லும் போது என் கூட போய் மச்சி கொஞ்சம் காடி செய்ய கூட நான் போய் மில்லாய்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்போ நான் யோசிச்சேன் பாவிக்கலாம் நான் எவ்வளவு மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி ரெஸ்பான்சஸ்லாம். சரி இது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நீங்க சொன்னீங்கல்ல மச்சி காடி சாவி கூட நான் போய் மில்லோ ஐஸ் வாங்கிட்டு வரேன். அப்படி இரு மச்சி இந்த ஃபீலோட இரு நான் மில்லோ ஐஸ் வாங்கிட்டு வந்து மில்லோ ஐஸ் குடிச்சிக்கிட்டே பேசலான்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க இன்டென்ஷன் தப்பு கிடையாது. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இல்லை ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து சியர் அப் பண்ணுவோம் அந்த மாதிரி இன்டென்ஷனை சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபீலிங் வந்து மினிமைஸ் பண்ணிடுவாங்க. மினிமைஸ்னா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, நீ இதை விட பெருசாக எவ்வளோலாம் பார்த்துருக்கேன், உங்களுக்கு பேச விட மாட்டாங்க. இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பேசணும்னு போய் நீங்கள் வாயத்தோட இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? நீ யாரு? நீ எல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டவங்க. இல்லை அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன மச்சி இதெல்லாம் கடந்து போகலாம் மச்சி அப்படின்னு. ஆமாம் என்ன நடக்கும்னா சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் வந்து ஒரு இமோஷன் ஷேர் பண்ணும் போது ஒரு ஃப்ரெண்டாக நானும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ உங்கள் இமோஷன்ஸ் வந்து என்னை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஐயோ என்ன நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணுற. சம்டைம்ஸ் சில பேர் அதனால தான் டக்குன்னு வந்து மினிமைஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா நீங்கள் உங்கள் கதையை சொல்லும் போது எனக்கு என்னோட சேட் ஸ்டோரிஸ் ஞாபகம் வரும். திடீர்னு உங்கள் கதையில் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் சீக் பண்ண வரலாம். நான் வந்து உங்கள் கதையிலேருந்து இப்போ நான் என் சோக கதையை சொல்லுவேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஸ்பேஸோ அந்த ப்ரோசஸ் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டியோ உங்கள் ஃப்ரெண்டுனால அப்போது அந்த டைமில் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். தேர்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இமோஷ்னலி இன்வால்வ்ட் ஆகனால ஆப்ஜெக்டிவிட்டி இருக்காது. ஐயோ என்ன நீ திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கு. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு மேலே ஆத்திரப்பட்டு இப்போ லெட்ஸ் சே ரொம்ப காமனாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கோமே. ஓகே ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி ஒரு சண்டே இல்லை பிரேக்கப் நடந்துருச்சு, நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக ஆத்திரம் இதெல்லாம் பாடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு உங்களை விட டபுளாக ஆத்திரம் ஆகுறாங்க. இமோஷ்னலி அவர் சார்ஜ் ஆகுறாரு. ஆமாம் நான் தான் சொன்னேன்டா அந்த ஆள் அப்படித்தான், அந்த பர்சன் அப்படித்தான், யூ டோன்ட் டிசர்வ் திஸ். திடீர்னு கேட்கும்போது உங்களுக்கு கூட ஆத்திரம் வருது, எப்படி நீ ஆளை பற்றி அப்படி பேசலான்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது இமோஷ்னல் ஆப்ஜெக்டிவிட்டி கிடையாது. அப்புறம் அவங்கனால வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஹியர் அவுட் பண்ணுற அந்த ப்ராசஸ் அந்த ஸ்பேஸ் வந்து சம்டைம்ஸ் கொடுக்க முடியாது. சம்டைம்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை கிளாரிட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்காது. தெரப்பிஸ் வந்து இமோஷ்னலி வந்து இப்போ நான் பார்க்குற கிளைண்ட்ஸ் யாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கிளையண்ட்னால என் கிளையண்ட்க்கு வந்து ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் என்னால் கொடுக்க முடியும். தெரப்பி செஷனில் வந்து ஒரு 100% வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 செஷனில் வந்து இல்லை முக்கால்வாசி செஷனில் கிளைண்ட் தான் கூட பேசுவாங்க. 70% கிளைண்ட் தான். எங்கள் ரோல் வந்து அட்வைஸ் கொடுக்கறது இல்லை.
அதுதான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு தெரபிஸ்ட்னா நீங்கள் அட்வைஸ், நீங்கள் வந்து என்ன இல்லை, நம்ம கேட்குற கொஸ்டனிங்காக இருக்கட்டும், பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே இஸ் ட்ரிவன் டு கிவ் கிளைண்ட் இன்சைட். அந்த இன்சைட் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஓகே மேபி நம்ம இப்படி பேசியிருக்கலாம், மேபி என் பார்ட்னர் இந்த விஷயம் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அங்கே நம்மளுக்கு வந்து அந்த டேக் சைட்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு உங்களையும் தெரியாது, அவங்களையும் தெரியாது, ரொம்ப நியூட்ரலாக. சம்டைம்ஸ் சர்டன் விஷயம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சைக்கோ எடுகேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்திருக்கலாம், மேபி அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பற்றி பேசுவோம், சைல்ட்ஹுட் பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் கிளாரிட்டி செஷன்ஸில் கிடைக்கும். லெட்ஸ் சே ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, ஐ மீன் அவர் வந்து பேஷண்ட் சொல்றதா எப்படி சொல்றது, கிளையன்ட் வந்து சொல்றாங்க எனக்கு வந்து சீட்டிங், பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்க, ஆமா சீட் பண்ணிட்டாங்க, அண்ட் தென் என்னால அந்த ரிலேஷன்ஷிப் ஏத்துக்க முடியல அப்படின்னு. ஓகே, சோ நீங்க சொல்லுவீங்களா லைக் ஓகே இது வந்து நீங்க ஏத்துக்காதீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்களா, இல்ல லைக் what kind of advices do you guys give? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி எங்கள் ரோல் வந்து இஸ் நாட் டு அட்வைஸ். ஏற்றுக்கணும் ஏற்றுக்கக்கூடாது, நீங்கள் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில், பிரேக்அப் பண்ணிடணும், இது எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் இந்த மாதிரி வராங்கன்னா வி கிவ் தம் ஸ்பேஸ் டு டாக் அபவுட் த ரிலேஷன்ஷிப். இப்போ எப்படி பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் சர்டன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபார் தெம் டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் இமோஷன். இப்போது சீட்டிங் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே நிறையா சேட்னஸ், கிரீஃப், ஆங்கர் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். யார் வந்து பார்ட்னர் சீட் பண்ணாலும் கண்டிப்பாக ஆங்கர் வரும். ஆங்கர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி. அது வந்து ஃபர்ஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு இமோஷன். ஆங்கருக்கு பீனீத் வந்து தெர் ஆர் ஸோ மெனி அதர் இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட், நாட் குட் இனஃப். நிறையா பார்ட்னர்ஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நான் எங்கே குறை வச்சேன், வாஸ் ஐ நாட் இனஃப், வாட் வாஸ் தேட், நான் எங்கே மிஸ்டேக் வச்சேன், இந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்து லோன்லினஸ், மேபி இன்ஃபிடெலிட்டி நடக்கும்போது இன்ஃபிடெலிட்டி வந்து ஒரு சிம்டம் மாதிரி. முக்கால்வாசி டைம், ஐ கான்ட் சே ஆல் த டைம், ஆனால் சம்டைம்ஸ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்ரெடி பிரேக்கிங். அது வந்து அந்த அந்த எலிஃபண்ட் ரூம்ல இருக்கு, யாருமே பார்க்கல. அந்த சீட்டிங் நடந்தோடனே எல்லாருக்கும் லைக் பூம்னு ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு எல்லாரும் ஓ இது நடந்துருச்சுன்னு. ஆனா ரிஃப்ளெக்ட் பண்ண வைப்பாங்க தெரப்பி செஷன்ல. ஓகே லெட்ஸ் லுக் அட் உங்க மின்னுக்கு வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இது வந்து டு ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சர்டன் பேட்டர்ன்ஸ் இருக்கும் பிஹேவியரில், அதே மாதிரி உங்களுக்கும் சர்டன் பிஹேவியர் இருக்கும். திஸ் இஸ் நாட் டு blame anybody, this is just to understand. ப்ரோசஸிங், இதுதான் ப்ரோசஸிங்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆக்சுவலி எனக்கு சர்டன் விஷயம் என் பார்ட்னர், எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சர்டன் விஷயம் சர்டன் பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ அந்த பவுண்டரிஸ், ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங், உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ஏன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, ஓகே ஐ ஹாவ் அ ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், ஸோ நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். மேபி இது நடக்கிறதுக்கு முன்னே என் பார்ட்னர் ஆக்சுவலி கப்புள் ஆஃப் டைம்ஸ் எனக்கு ஹிண்ட் பண்ணாங்க தட் என் பார்ட்னர் ரொம்ப லோன்லியாக இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் நான் வந்து பரவாயில்ல, நம்ம தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமே, யூ டூ நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கல. ஸோ ஓகே மேபி அதுதான் என் பார்ட்னர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னா எக்ஸாக்ட்லி என்ன கதைன்னு தெரிஞ்சாதான் we can explore. ஸோ இது வந்து டு எக்ஸ்ப்ளோர், டு கிவ் கிளைண்ட், இப்படி தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதே நான் ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருந்தேன்னா அஃப்கோர்ஸ் என்னால் இந்த மாதிரி பேச மாட்டேன் டக்குன்னு. ஆமாம், எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப இமோஷனல் ஆகும்போது ஒரு ஃப்ரெண்டாக நானும், எனக்கும் யூ மை ஃப்ரெண்ட், கண்டிப்பாக நானும் இமோஷனலி சார்ஜ் ஆவேன், எனக்கும் ஆத்திரம் வரும், எனக்கும் சேட்னஸ் வரும். சர்டன் டீட்டெயில்ஸ் நான் ஒரு ஃப்ரெண்டுனா ஒரு சர்டன் டீட்டெயில்ஸ் வந்து மேபி நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டீட்டெயில் எப்படி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுறது, இதெல்லாம் ரொம்ப ப்ரைவேட் டீட்டெயில், எப்படி என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொல்லுறது. ஆனால் தெரபிஸ்ட் கிட்ட வந்து நிறைய பேர் ஓப்பனாக மனசை விட்டு பேசுவாங்க. ஏன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமும் இந்த ரூமில் தான் இருக்கும். அன்லெஸ் நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கு ப்ரீச் பண்ண சர்டன் ரூல்ஸ் வச்சுருப்போம். லைக் நம்ம அந்த ரூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கிளைண்ட் கிட்ட, இந்த கேட்டகரிஸில் தான் வி ஹேவ் நோ சாய்ஸ் பட் டு ப்ரீச் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இதை தவிர்த்து நாளைக்கு நீங்கள் என்ன ஒரு டெம்பிள்லையோ இல்லை ஒரு க்ரோசரியில் பார்த்தாலும் நான் பேச மாட்டேன் அன்லெஸ் யூ கம் அண்ட் டாக் டு மீ. ஸோ இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரேஞ்சர், அதுதான் நிறைய பேருக்கு வந்து சரி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் A to Z, ஏன்னா யூ டோன்ட் நோ மீ. இதுதான் நிறைய பேருக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் கொடுக்குது. சரி நான் மனசு விட்டு உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன்னு. ஆனா ஃப்ரெண்டுனா நிறைய பேர் வந்து புல் பேக் பண்ணிடுறேன், இல்ல இந்த டீட்டெயிலாம் நம்ம சொல்லக்கூடாது, இது ஐம் நாட் கம்ஃபர்டபிள். சோ இப்போ நீங்க சொன்னீங்களா, சோ the person came in and then you ask them like yeah இதெல்லாம் நடந்துச்சு, so it gives them kind of like explanation to process them, processing, clarity, catching pattern. சரி ஆமா என் பார்ட்னருக்கு ஆக்சுவலி இவங்க மட்டும் இல்ல, நான் டேட் பண்ண பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. so இது வந்து like giving you more reasons or like and
அண்டர்ஸ்டாண்ட் தி இஷ்யூ. பட் அது எப்படி will that means that அது ஹெல்ப்பும் பண்ணுமா? ஓகே, அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்க அண்ட் த பார்ட்னர் இஸ் லைக் ஐம் சாரி, த ஒன் டைம் திங் ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் த ரிலேஷன்ஷிப். நவ் இட்ஸ் நாட் மை கால் டு சே எஸ் ஆர் நோ. பட் இந்த விஷயம் வாக் த்ரூ பண்ணும்போது இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். சம்டைம்ஸ் பீப்புளுக்கு வந்து ஆமாம் ஆக்சுவலி எஸ் என் பார்ட்னர் பண்ண அந்த பிஹேவியரை நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, தப்பு. ஆனால் when I process things on a bigger scale, நான் ரியலைஸ் பண்ணுறேன் பார்ட் ஆஃப் ஆக்சுவலி எங்கள் ரிலேஷன்ஷிப் அதுக்கு முன்னையே பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் இக்னோர் பண்ணிட்டேன், அவங்களும் வந்து அங்கங்கே ஹிண்ட் போட்டிருக்காங்க, நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி ஓவர்லுக் பண்ணேன். ஐ திங்க் எஸ் லெட்ஸ் ரீபில்ட் ட்ரஸ்ட் டுகெதர், தென் தே கம் ஃபார் கப்பிள் தெரப்பி. ஸோ இதை வச்சு we do on like working rebuilding the trust. This provided it only works ரெண்டு பேருக்குமே வேணும்னா. சம்டைம்ஸ் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், I've made up my mind, Devi, I really don't want. I say okay, come let's process. griefக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா grief வந்து நிறைய பேர் நினச்சிட்டாங்க griefனா ஒருத்தவங்க இறந்து போனா தான் grief. ஆனால் வந்து பிரேக்கப் ஆக்சுவலி ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு grief. ஸோ தெரப்பி வந்து இஸ் டு ஹெல்ப் தம் கிரீவ் ஸோ தட் இந்த இப்போது ஒரு பார்ட்னர் வந்து ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அது வந்து ஒருத்தவங்களை வந்து மன அளவுக்கு ரொம்ப பாதிச்சிடும், ரொம்ப இன்செக்யூர்டாக ஆக்கிரும் ஒருத்தவங்களை. இன்னொரு சம்டைம்ஸ் சில பேர் டக்குன்னு இன்னொன்று ரிலேஷன்ஷிப் பூந்துருவாங்க, நீ போகிறதுக்கு முன்னே நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், ரீபவுண்ட். சம்டைம்ஸ் வந்து சில பேர் டேட் பண்ணவே மாட்டாங்க, 8-9 years சிங்கிளாக இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்கனால ஒரு ரிலேஷன்ஷிப்பை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு வகையான பயம் இருக்கும். அவ்வளோ நான் லவ் பண்ணி லவ் பண்ண ஒரு பர்சன் என்னை ஏமாத்திட்டாங்க, என்னால் அந்த வழியை திரும்ப எந்த ரிலேஷன்ஷிப்பும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. அதனால தான் தெரப்பி ரொம்ப முக்கியம். இஸ் டு ஹெல்ப் த ப்ரோசஸ். சம்டைம்ஸ் வந்து சில பேர் கொஞ்ச நாள் சென்று தேல் மூவ் இன் டு சம்திங். சம் பீப்புள் ரியலி டேக் சம் டைம் ஹீல் பண்ணலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹீல் பண்ணுறது. ஏன்னா இங்கே வந்து டைம் ஆக்சுவலி டசன்ட் ஹீல், யூ காட் டு இன்வெஸ்ட் டைம் இன் ஹீலிங். அதுதான் தெரப்பி ஆஃபர் பண்ணும். ஓகே ஓகே. இவங்க ப்ரொஃபைல்லே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட ஆக்சுவலி நிறைய நீங்கள் கண்டென்ட் செஞ்சு போட்டுட்டு இருந்தீங்க. லைக் மினி கிளிப்ஸ்லாம் நான் பார்த்துருந்தேன். லைக் டாக்கிங் அபவுட் லைக் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு, வாட் ஆர் தி பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் சீட்டிங் அண்ட் சோ ஆன் பண்ணு. ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தா அதில் நீங்கள் என்ன போட்டிருந்தீங்கன்னா தட் 24% ஆஃப் மேரிட் கப்பல் கண்டினியூ their மேரேஜ் ஈவன் ஆஃப்டர் infidelity, அதாவது காட் சீட்டிங், and then they still continue their marriage after that with proper therapy sessions and all, and also like by setting new rules சொன்னீங்க. and then so அது பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். என்னன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே லைக் once it's completely trust is broken உடனே முடிச்சு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அது பேட்ச் பேக் பண்றதுக்கு அப்படின்னு. பட் அது ஒர்க் ஆகுமா? and then like gluing back relationshipன்ற போது, ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் உடைச்சிட்டுன்ற போது அது ஒரு broken glasses மாதிரி தானே, அது எவ்வளோ ஒட்ட வச்சாலும் அது ஒட்டாது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வழி இருக்கா அந்த மாதிரி? ஓகே பா, ரொம்ப ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்டேன். ஆமாம், ஓகே. பட் பேசிக்காக எனக்கு என்ன கண்டென்ஸ் பண்ண முடியுதுன்னா, நீங்கள் பேசிக்காக கேட்டிருக்கீங்க இப்போ ப்ரோக்கன் கிளாஸை திரும்ப க்ளூ பண்ண முடியுமான்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாங்க கேள்வி. அது அவ்வளோதான் கேள்வி, ப்ரோக்கன் கிளாஸை திரும்ப க்ளூ பண்ண முடியுமான்னு. நான் ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப சீக்ரெட், ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம், ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். அந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அது பிங்க்னு சொன்னால் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது லெவெண்டர், அந்த மாதிரி வேற ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஜெனரலைஸ் ஆன ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் ஓகே ஒரு தடவை அது உடஞ்சிருச்சுன்னா அதை திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது, இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இட் கம்ஸ் டவுன் டு போத் ஆஃப் தெம். எனக்கு உண்மையிலே இது வேணுமா, இல்லை ஐம் டன் வித் திஸ், இல்லை டேவி ஐ திங்க் என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ வி டோன்ட் நோ. தெரப்பி, கப்பல் தெரப்பி என்ன ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா, இட் கிவ்ஸ் கப்பல் அ ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நிறைய டைம் நான் மற்றவங்கள பற்றி சொல்ல முடியாது, என் எக்ஸ்பீரியன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வென் தி கம் இன் வந்து அவங்க மைண்ட் வந்து 100% நான் ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை நான் பிரேக் பண்ண போகிறேன், ஒரு வகையான கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க வரும்போது. ஸோ ஃப்ரம் த செஷன், ஆஸ் த செஷன் கோஸ், சம்டைம்ஸ் பீப்புள் வில் ஃபீல் லைக் ஓகே நான் சொல்லியிருந்தேன்ல அது ஒரு சிம்டம் தான், அட்லீஸ்ட் தட்ஸ் ஹவ் ஐ சி. அது வந்து இன்ஃபிடெலிட்டி நடக்கும் போது அது ஒரு சிம்டம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்த்த வரைக்கும் as far as my experiences are concerned, there could be other underlying issues.
other struggles, other root causes, other issues. ஆனால் those are like என்ன சொல்லுவாங்க, அந்த மற்ற இஷ்யூஸ் மற்ற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பெருசாக ரெண்டு பேருமே அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு பார்ட்னர் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒன்று பார்ட்னர் அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இல்லை சம்டைம்ஸ் வந்து பீப்புள் அங்கே ஃபீலிங்ஸே இல்லை, லவ்வும் இல்லை, பட் சும்மா சொசைட்டிக்குன்னு சொல்லி ஒன்றா இருந்திருக்கலாம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் அங்கே பார்க்க புஷ் பண்ண ஃபேக்டர்ஸ் எல்லாமே அந்த இன்ஃபிடெலிட்டி நடக்கும்போது இட் பிரிங்ஸ் இட் அப். ஸோ அதனால தான் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கப்புள்ஸ் வில்லிங்னஸ், அந்த டைம் அண்ட் எஃபர்ட் தே புட் நவ் டு ரீபில்ட் ட்ரஸ்ட். இது ரெண்டு. அண்ட் சில பேர் அவங்க பர்சனல் வேல்யூஸ் இதெல்லாமே நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கம்ஸ் டவுன். ரெண்டு பேருமே வில்லிங்காக இருக்காங்களா? ஏன்னா ஒரு பர்சன் வில்லிங்காக இருந்து ஒன்று பர்சன் இல்லை டான்னு சொன்னால் அது ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் தென் எஸ் இட் டிபெண்ட்ஸ். ரெண்டு பேருமே அது வந்து லாங் டைம் ரெண்டு பேருமே எனர்ஜி போடணும், எஃபர்ட் போடணும், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், ஏன்னா திடீர்னு ஒரு நாள் என்னைக்காவது போயிட்டு ரொம்ப நாள் போனதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஒர்க் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த நான் அது பண்ணக்காம என்ன இருந்தாலும் அன்னைக்கு நீ அப்படி பண்ணதானே அப்படின்னு சொன்னா கூட லைக் அது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி வந்திருந்தாலும் அன்னைக்கு ஒரு திடீர்னு ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க அந்த பார்ட்னர் த ஒன் தட் டிடன்ட் சீட் அவங்க சொல்றாங்களா, ஐ மீன் என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணீங்க தானே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னோடனே என்னமோ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண தானே அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுக்கு என்னமோ எல்லாம் உடஞ்சி போன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலி அது வெரி பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, நார்மல் மென்டல் ஹெல்த் தெரப்பி வர நிறைய பேருக்கு கூட இந்த மாதிரி ஃபீல் இருக்கு. ஐயோ நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு இவ்வளோ நாள் நம்ம நல்லா ஹாப்பியாக இருந்தோமே, இல்லை இன்னைக்குன்னு சொல்லி நம்ம மூட் ஆயிடுச்சு, அப்போ இவ்வளோ நாள் நம்ம தெரப்பி போனதெல்லாம் ஒர்க் ஆகல போல. இதில் தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, ப்ரோக்ரஸ் இஸ் நாட் லீனியர் கிடையாது. ப்ரோக்ரஸ் வந்து இன்னைக்கு யூ வில் பி ஹேவிங் குட் மூமெண்ட்ஸ், குட் ஹாப்பினஸ். திடீர்னு நாளைக்கு கப்பலாக இருக்கட்டும் ஒரு சண்டை வரும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் தெரப்பியில் வந்து யூ ஹவ் லேர்ன் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், ஈச் அதரை பற்றி எப்படி கான்ஃப்ளிக்ட் பேசுறது. சரி, சம்டைம்ஸ் வந்து நம்ம எல்லாமே ஹியூமன் ஸ்கிரிப்டட் புக்கு மாதிரி நம்மளால இருக்க முடியாது. லெட்ஸ் சே யூ அப்செட், திடீர்னு நீங்கள் எல்லாமே தெரப்பி வந்துட்டு உங்கள் ஆங்கர்லாம் மேனேஜ், ஆனால் அந்த ஹிட் ஆஃப் மூமெண்ட்டில் ஒரு ட்ரிகரை நீங்கள் அதை டக்குன்னு கத்திடுறீங்க. தட் டசன்ட் மீன் தெரப்பி நெவர் ஒர்க். நீங்கள் கத்திட்டீங்களா, ஆஃப்டர் how do we talk about this? இதுதான் இம்பார்ட்டன்ட். நீ கத்திட்ட, இவ்வளோ நாள் தெரப்பி வந்து நீ ஒழுங்காக இருந்த, இப்போது கொஞ்ச நாள் ஆனால் நீ திரும்ப வந்து உன்னோட கலரை காட்டுற, இந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ரியலி நாட் அபவுட் நாட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் ஓ நாட் பீங் ஸ்கிரிப்டட் பர்ஃபெக்டாக பிஹேவ் பண்ணுறது கிடையாது. சரி, நம்ம ரெண்டு பேரும் சாரி ஐ வாஸ் அப்செட், நான் லாங் டேல இருந்தேன், ஒரு டென்ஷன் அந்த மாதிரி பேசிட்டேன், ஓகே அதை பற்றி ஓகே கம் ஆன் லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். ஸோ அது எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக ஆகாது ரிலேஷன்ஷிப். ஏன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ரெண்டு மீரஸை நான் ஒன்றா வைக்கலையே, 2 டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இன்ஃபிடெலிட்டி மட்டும் இல்லை, வேற மற்ற விஷயம். நான் சொன்னேன் என் டூத் ப்ரஷ் ஷேர் பண்ணாத, நீ சொல்லியும் என் டூத் ப்ரஷ் ஷேர் பண்ண, இந்த மாதிரி சண்டை வரும். நான் உன்னை எவ்ரிடே வீட்டை வேக்யூம் பண்ண சொன்னேன், நீ ஏன் வீடு வேக்யூம் பண்ணல எவ்ரிடே? எத்தனை தடவை சொல்லிட்டோம், நம்ம கப்பல் தரப்பில் கூட இதை பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி சண்டை வரும். இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் ஐ வில் டெல் கப்பல் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு சூஸ் எது உங்களால் டாலரேட் பண்ண முடியும், சர்டன் விஷயம் உங்களால் டாலரேட் பண்ண முடியாது. அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்போட சஸ்டைனபிலிட்டி, லாஞ்சவிட்டியை வந்து டிட்டர்மின் பண்ணும். பிரச்சனையே இருக்கக்கூடாதுங்கிறது கப்பல் கோல் கிடையாது. பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி நம்ம ரெண்டு பேரும் ரிசால்வ் பண்ணுறது, எப்படி அதை ப்ரோசஸ் பண்ணுறது, எப்படி டாக் பண்ணுறது, கம்யூனிகேட் எப்படி பெட்டராக பண்ணுறது. ஏன்னா சில பேர் ஸ்டைல் வந்து சில பேர் நினச்சிக்கிட்டாங்க, நான் கத்துனா தானே பிரச்சனை, நான் இப்போது சண்டை போட்டால் தானே பிரச்சனை, எனக்கு ஆத்திரமாக நான் பேச மாட்டேன், I'll just go quiet. நான் ஒன்று எஃபெக்ட் பண்ணலையே. இப்போ நான் உங்ககிட்ட இப்போ நான் ஆத்திரமாக பேச ஜஸ்ட் குவாய்ட், நீங்கள் பேசுங்க, எப்படி குவாய்டாக உட்காரேன், இது ஒரு ப்ராப்ளமா? அது ஒரு ரொம்ப நாள் சப்ரஸ் பண்ணி, ஐ மீன் அடக்கி வச்சு ஒரு நாள் வெளியேறுமோ கேக்குறீங்களா? நான் கேட்கறேன் அப்படி பெசாமையே இருந்தோம்னா கேட்கறேன். அதான் அப்படியே இருந்தாலும் பிரச்சனை தானே. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து பெசாமையே இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து பொங்குற மாதிரி எல்லாம் வந்து இட் வில் ஜஸ்ட் பிளாஸ்ட் அவுட். ஓகே, வாட் யூ திங்க்? அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் பிரச்சனை. அண்ட் செகண்ட், லெட்ஸ் சே நீங்கள் எங்கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிரச்சனை நீங்கள் எங்கிட்ட பேச வரீங்க, நான் வந்து பேச மாட்டேங்கிறேன், how will that affect you? ஆமா, கடுப்பாக தான் இருக்கும். அதுதான் மனசு பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீங்கள் பிரச்சனை நீங்கள் கூட பேச வரீங்க, இல்லை நான் ஆத்திரமா இருக்கேன், நான் ஆத்திரமா இருந்தால் நான் பேச மாட்டேன், இல்லை நான் பேசினா நான் ஜஸ்ட் இது பின்ன நீ மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ இதுவும் ப்ராப்ளம், கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டோம். நீங்களும் கொஞ்ச நாள் மனசில் வச்சு அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே பிடிச்சா ப்ராப்ளம் பெருசாயிரும், பரவாயில்ல ஜஸ்ட் ஃபர்கெட் இட், இப்போது அப்படி மறந்துட்டேன். இது எல்லாமே அவங்கனால கான்ஃப்ளிக்டை வந்து ப்ராப்பராக ப்ரோசஸ் பண்ண முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல.
ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம் தானே. ஸோ இன்ஃபிடெலிட்டின்னு சொல்லி ஒரு கப்பல் வராங்கன்னா யூஸ்வலி இந்த மாதிரியான மற்ற பேட்டர்ன்ஸ் எல்லாமே தெரப்பியில் வந்து நம்ம ப்ரோசஸ் பண்ணுவோம். இன்ஃபிடெலிட்டி வந்து அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண கிடையாது, நான் போய் ப்ளீஸ் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐம் அகெயின்ஸ்ட் இட். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு சாய்ஸ். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக கமிட்மெண்ட் அவசியம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து சர்டன் ரீசன்னாலேயோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம உண்மையிலே ஒருத்தவங்களோட உட்காந்து பேசும்போது தான் தெரியும் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு. வெளிக்கண்ணில் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு புரியாது என்ன நடந்துச்சுன்ட்டு. இது நான் ஆக்சுவலி தெரப்பிஸ் ஆகி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. ஏன்னா பிஃபோர் நான் தெரப்பிஸ் ஆகிறதுக்கு முன்னே நம்ம எப்போவுமே தெரப்பிஸ் ட்ரைனிங்லேயே வந்து சர்டன் வேல்யூஸ்லாம் செக் பண்ணுவாங்க, ரொம்ப செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கே ஞாபகம் இருக்குது, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நானே என் ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பாக இன்ஃபிடெலிட்டி கூட ஒர்க் பண்ணவே மாட்டேன்ட்டு. என் சூப்பர்வைசர் கேட்பாங்க ஏன்னா என்னாலே ஏற்றுக்க முடியாத ஒரு வேல்யூ. ஐம் சம்ஒன் ஹூ இஸ் வெரி லாயல். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்னா நான் லாயல்ட்டி. என் பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ வருஷம் தேர் மேரிட் தேர் டுகெதர், என்னால் அந்த மாதிரி பீப்புள் கூட ஒர்க் பண்ணவே முடியாதுன்ட்டு. ஸோ என் தெரப்பி சொன்னாங்க, நீ எப்படி உன் வேல்யூவை வந்து உன்னோட கரியரில் எடுத்துகிட்டு போகிற, அண்ட் அதுவும் இல்லாமல் எப்படி ஒருத்தவங்க கதையை நீ கேட்காம அந்த ஒரு ஆக்டை மட்டும் வச்சு நீ ஜட்ஜ் பண்ணுற. ஸோ தென் ஸ்லோலி ஐ திங்க் கர்மாவா என்னன்னு தெரியல, ஐ ஸ்டார்ட் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ். மேபி நான் கான்டென்ட்டோ, ஏன்னா ஐ ஃபீல் எஸ் இதில் வந்து எப்போவுமே ஒரு ஷேம் இருக்கிறனால நிறைய பேர் வரமாட்டாங்க இதை பற்றி பேச. ஐயோ தெரப்பிஸே நம்மளை ரொம்ப பேடாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒர்க்கிங் வித் clientele, I realized that sometimes we really don't know. அந்த ஸ்டோரி ஒரு கதை கேட்கும் போது தான் அதோட நுவான்சஸ், அவங்க சிச்சுவேஷன், அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருந்தாங்க, இப்பயும் நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல. என் ரோல் வந்து புரிஞ்சுக்கிறது அண்ட் மேக்கிங் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அது நடந்துச்சு அப்படின்னு ஏன் நடந்துச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஐம் வெரி ஷைட், இவன் மூஞ்ச பார்க்க கூட என்னால் முடியல. இந்த மாதிரி டைலாக் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஐ கான்ட் ஈவன் லுக் அட் யூ, ஐம் வெரி ஷைட். நிறைய கில்ட், நிறைய ஷேம் இருக்கும். ஸோ and when you listen, you realize that maybe so many years of loneliness, நான் பேச ட்ரை பண்ணேன், lot of reasons, நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால மை ரோல் வந்து இஸ் நாட் டு ஜட்ஜ், இஸ் டு சரி நீ புரிஞ்சுக்கணும், அதை ஜஸ்டிஃபையும் பண்ண கிடையாது. ஆனால் யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் மேக்கிங் யூ டூ. ஸோ அந்த பிஹேவியர் திரும்ப ரிப்பீட் ஆகும், யூ பிரேக்கிங் த பேட்டர்ன். அதுதான் தெரப்பி கோலே. எங்கெங்கெல்லாம் ஐ மீன் என்னென்னலாம் the sources to for this problem நடக்குதோ அதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். and hopefully அதனால இது சால்வ் ஆகும். and acceptance, end of the day it's on the partner's hand, both partners hand. இப்போ sometimes வந்து for example, let's say one example, ஒரு person வந்து ரொம்ப லாயலான ஒரு person, maybe after 10 years of marriage தென் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு. ஸோ தே ஆர் லைக், ஹே ஐ டோன்ட் நோ, நான் தேடல, ஐ டிடன்ட் லுக் ஃபார் இட், ஒன்றுமே இல்லை, பட் ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் ஹேப்பன்ட். தென் ஓகே கம் தட் ஹேப்பன்ட், லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் மேரேஜ். 10 years உங்கள் மேரேஜ். ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஐ டோன்ட் நோ, வி ஆர் தேர் ஆனால் தெரில, பெருசாக பேசிக்கிறது இல்லை. நான் வீட்டுக்கு வருவேன், அவங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் பேசினாலும் அவங்க ஃபோனில் இருப்பாங்க. ஓகே, அப்போ ரெண்டு பேரும் என்ன ஹவுஸ்மேட்ஸ், லிவிங் இன் த ஹவுஸ், அந்த மாதிரி பிகின் ஆகாம ஆனால் மேபி ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணல. ஆஃப்டர் சம் டைம் அந்த வாய்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் எம்டினஸ். அண்ட் தெரில, மேபி இட் ஜஸ்ட் ஹேப்பன், திஸ் பர்சன் கேம் அண்ட் சடன்லி ஐ வாசன்ட் லுக்கிங் ஃபார் இட். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அவங்களுக்கே தெரியல ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணோம். எஸ், ஐ நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ பிகாஸ் நான் ஹியர் அவுட் பண்ணி இந்த ஸ்பேஸ் கொடுத்தனால ஓகே ஆக்சுவலி இது நடந்துருச்சு, எஸ் இட்ஸ் ராங், நவ் வாட், யா மை பார்ட்னர் சேஸ் ஓகே கம் லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ், ஆனால் ஐ வாண்ட் யூ டு டெல் மீ எக்ஸாக்ட்லி வாய். ஸோ தெரப்பி வந்து ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். நவ் கம் bring your partner, let's work on working on resolving this issue. அது கம்யூனிகேஷன் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை certain patterns அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். மேபி சம்டைம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி certain behavior, certain pattern எனக்கு பிடிக்கலன்னா நான் வாய் திறந்து அதை சொல்ல மாட்டேன், ஐ சப்ரஸ் இட். நான் சொன்னால் நான் கெட்ட பர்சன் ஆகிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குல்ல. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். அதான் ஐ மீன் அந்த அதோட அடி வேருக்கு போய் பார்த்தா தான் அதோட காரணம் தெரியுது அப்படின்னு. அண்ட் நான் ஏன் அந்த ரீசன் ஸ்பெசிஃபிக் கேட்டேன், ஏன்னா இருக்கிற பிரச்சனையிலே அதுதான் இருக்கிறதுலே ஆக ரொம்ப லைக் அந்த நீங்களே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இப்போ நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. அதாவது ஐ மீன் அந்த சீட் பண்ணா அதை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன், அது வந்து அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். சீட் பண்ணா அது அல்டிமேட், தட்ஸ் தி எண்ட் ஆஃப் இட் அப்படின்னு. ஸோ நானும் அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். அதாவது தே ஆர் பீப்புள் மூவிங் ஆன், டசன்ட் மீன் தட் நான் அதை சப்போர்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு இல்லை, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தட்
there are sometimes there's ways அப்படின்னு. Yes. So To be just adding on the point, starting நான் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி கான்டென்ட் போடும்போது எனக்கே நிறைய அட்டாக் வந்துச்சு டிஎம்ல. அந்த மாதிரி நிறைய பேர் நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு தப்பான புரிதல். நான் ஆக்சுவலி அதை ப்ரொமோட் பண்ண கிடையாது. நான் ஏன் அதை பற்றி ஃபர்ஸ்ட்டு பேசினேன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா மென்டல் ஹெல்த்னா என்சைட்டி, டிப்ரெஷன் கண்டென்ட், அப்புறம் யூனோ மேபி ஏடிஹெச்டி பற்றி பேசுறது இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பேசும்போது ஐம் கிவிங், ஏன்னா இது மாதிரி விஷயம் வந்து ரொம்ப கில்ட் அண்ட் ஷேம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வெளியே போய் பேசுறது? இதெல்லாம் நடக்குது. சம்டைம்ஸ் சில ரிலேஷன்ஷிப் டினைலில் போகலாம், சில ரிலேஷன்ஷிப் வந்து பார்ட்னர் சைலண்ட்டாக பார்ட்னருக்கு சொல்லாமே பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஸ்பேஸ் போனனால இட் கிவ்ஸ் பீப்புள் ஓகே இதை பற்றியும் நம்ம தெரப்பியில் போய் பேசலாம். இது ஒரு ரீசன் நம்ம தெரப்பி போகிறதுக்கு. ஸோ அதுதான் அந்த பிளாட்ஃபார்மே, டு மேக் பீப்புள் டாக் அபவுட் இட். ஏன்னா அது ரொம்ப ஸ்டிக்மடைஸ்டான ஒரு ஆமாம். அதனால நான் வந்து அந்த பிஹேவியரை நான் ப்ரொமோட் பண்ணுறேனோ இல்லை இது தப்பு இல்லை இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண கிடையாது. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே அதான் கரெக்ட். நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. லாயல்ட்டி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அதனால தான் ஐ மீன் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான ரிலேஷன்ஷிப். முதல்ல வந்து காதலிக்கிறது மட்டும் தான் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட், பெஞ்சிங், அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ நானே கேள்விப்பட்டதில்ல. ஆமாம், இதெல்லாம் நானே கூகுள் பண்ணும்போது இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலி. பாதி எனக்கும் தெரியல என்னதான் அர்த்தம் அப்படின்னு. பட் இதெல்லாம் இருக்குதுல்ல இந்த காலத்துல வந்து இத்தனை வித்தியாசமான இதுல ரிலேஷன்ஷிப்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. டூ யூ திங்க் இட்ஸ் பிகாஸ் அந்த லைக் அந்த ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த லாயல்ட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு, அண்ட் தென் அந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்கேப் பண்றதுக்கு தான் லைக் பீப்புள் ஆர் கமிங் அப் வித் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஆர் வாட் அப்படின்னு. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வாட் ஐ ஃபீல்னா இட்ஸ் அகெயின் வெரி சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் வேரியஸ் ரீசன் ஏன் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் அவங்க பிக் பண்ணுறாங்கன்ட்டு. எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜா, சம்டைம்ஸ் வந்து பீப்புள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், சம்டைம்ஸ் பீப்புள் வந்து ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட், சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்கும்னா சம் சார்ட் ஆஃப் ஃபியர் ஆஃப் அட்டாச்மெண்ட். I don't want to get too close to anybody. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டால் நம்ம டெஃபினட்டாக ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்லுவாங்க, த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் என்னை பொறுத்த வரைக்கும், த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் பீங். ஒரு 6 foot மேன், நல்லா மஸ்குலர், 6 packலாம் வச்சிருக்கிற ஒரு பர்சனுக்கு கூட அவர் வெயிட் தூக்கும் போது அவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவங்க பார்ட்னர் ஏதாவது பண்ணும் போது அந்த பெயின் வந்து ஒரு நரக வேதனை. ஆமாம். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு தடவை அந்த பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ப்ரோசஸ் பண்ணாதனால திரும்ப இந்த மாதிரி நடந்துருவோம். Commitment gives a lot of fear. Sometimes சில பீப்புளுக்கு வந்து what kind of relationship they grew up watching, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அவங்க க்ரோ அப் பண்ணாங்க. சில பேர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க, ஓகே மேபி வெளி தோற்றத்தில் ஹாப்பி ஃபேமிலி எல்லாரும், ஓகே பேரண்ட்ஸ் ஆர் டுகெதர், ஆனால் அதே ஹாப்பிலி டுகெதர். எவ்ரி ரிலேஷன்ஷிப் சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும், இது நார்மலான ஒரு விஷயம். ஆனால் என்ன இப்போ நான் எப்போவுமே கிளைண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே கேட்பேன், உங்கள் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை ஒரு கப்பலாக, நாட் as பேரண்ட், ஆஸ் அ கப்பல் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு கேட்பேன். ஸோ நான் டேவி நிறைய மாதிரி ஆன்சர்ஸ் வரும். தே ஆர் பிட் லைக் டாம் அண்ட் ஜெரி, பட் ஐ நோ தே லவ் ஈச் அதர். லைக் டாம் அண்ட் ஜெரி, எங்கள் அப்பா தான் டாம், உங்கள் அம்மா ஜெரியா, இல்லை எங்கள் அம்மா வந்து டாம்னு சொல்லலாம், சம்டைம்ஸ் எங்கள் அப்பா ஜெரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, சம்டைம்ஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, ஆனால் நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ஏன் அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு டெய்லி சண்டை, எவ்ரிடே சண்டை, கேட்டால் என்னால் ஒன்றா இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி காரணங்கள். ஸோ ஒரு சைல்டு வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டெய்லி சண்டை 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 சண்டை, இதான் ரிலேஷன்ஷிப்பா, நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண நானும் இதே தான் அனுபவிக்கிறேன். ஸோ நேச்சுரலாகவே இந்த ரிலேஷன்ஷிப் போகாமே கூட அவங்களோட அந்த நோஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்ரெடி டேமேஜ்ட். இந்த மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சீட் பண்ணுறது, சுற்றி இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து ஒரு வகையான பயம் கொடுத்துருக்கலாம். இதுதான் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒரு ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட், ஃபியர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபியர் ஆஃப் டிஸப்பாயின்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபியரை அடிக்கிட்டு போகலாம். இது ஒரு காரணம், இதுதான் ரீசன் என்னால் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி அது ஒரு ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். இது குட் பி ஒன் ஆஃப் த ரீசன். முதல்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதாவது சொசைட்டி இந்த ஸ்டிக்மா இருக்கிற விஷயங்கள், சில டேபுவான விஷயங்கள், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து நம்ம சொசைட்டியில், ஐ மீன் இந்தியன் சொசைட்டியில் நான் பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, இந்த சிங்கிள் இந்தியன் உமன்ஸ், ஓகே ஐ மீன் சிங்கிள் பேரனாகவே நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் நாட் பீயிங் பையஸ், லைக் மேன்னா காய்ஸ் தான் ரொம்ப பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் ரொம்ப பேர் அப்படின்னு எதுவும் இல்லை. பட் என்னன்னா பெண்கள் வந்து
most of them once they become single parent, I mean divorced or anything, முக்கியமா பிள்ளை இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. ஒண்ணு வந்து இல்ல லைக் வாட் யூ சேட் தட் ஓகே ஒரு தடவை பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு, and then that's it, I'm done with man, I want to live my own life அப்படி அப்படின்னு. And also அந்த சொசைட்டி ப்ரெஷர்னால ஓகே நம்ம லைக் once done we have to lead a like a life by example அப்படின்னு போறது அப்படின்னு இருக்காங்க. But at the same time இது வந்து it creates a void in the like for their sexual needs. Okay. Because அது like lot of people don't talk about it because it's a taboo topic. இல்ல அப்படிலாம் ஏன் அப்படி அதை பத்திலாம் எப்படி பேசுறது அப்படின்னு. பட் அதுவும் ஒரு நீட் தான் எல்லாருக்கும். And it becomes like what I said, அது பேசாம எல்லாரும் அது தள்ளப்படுறாங்க அந்த டாபிக் அப்படியே பேச வேணாம் அப்படின்னு. But how much இது affects someone's mental health, especially like ladies who being like single parent and I mean after divorce and stuff. Okay. வாவ், அந்த கொஸ்டின் வந்து இது மேபி நான் கேட்டா யாராவது கேட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்களான்னு தெரியல. பட் கேட்க வந்த இன்டென்ஷன் கரெக்ட் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கேட்க ட்ரை பண்ண கரெக்டாக தான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி அந்த கொஸ்டின்ஸ்லேயே இருக்குது. ஆனால் ஐம் வெரி கிளாட் ஏன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு. பிகாஸ் சம்டைம்ஸ் அது டிஃபிகல்ட்டாக இருக்குது, நிறைய பேர் அதை பற்றி பேச வேணாம், புஷ் இட், நிறையா மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வரும், அதனால் அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லி புஷ் பண்ணிடுவாங்க. பட் ஐ திங்க் ரிலேஷன்ஷிப் இப்போது ரிகார்ட்லெஸ் மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் டிவோர்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதில் வந்து நிறையா ஸ்டிக்மா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உமன் தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐவ் சீன் கிளைண்ட்டில் வந்து மென் கூட இருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உன் ஒய்ஃப் போனுச்சுன்னா இதுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் காரணம் இருக்கும், உன் புருஷனை விட்டுட்டு போயிட்டானா இந்த லிஸ்ட் ஆஃப் காரணம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டு யாராக இருந்தாலும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் செக்ஷுவாலிட்டி, ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி திங், மனதளவுக்கு வந்து ஒருத்தவங்களை ரொம்ப பாதிக்கும். ரொம்ப வந்து ஃபீலிங்ஸ் ஆஃப் நாட் குட் இனஃப் எடுத்துகிட்டு வரும். என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கிளைண்டல் கூட ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நான் எங்கேயாவது சம்டைம்ஸ் அவங்க வந்து அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்னா மேபி ஐ மேட் மிஸ்டேக் anything. அதை ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறனால ரொம்ப அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட் இருக்கலாம், நாட் குட் இனஃப், இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் லெட்ஸ் சே டிவோர்ஸ் ஆகிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்ட்னர் அவங்களுக்கு முன்னுக்கு மூவ் ஆன் பண்ணாங்கன்னா தே வில் ஃபீல் லைக் அந்த ஒரு ஐ எம் ஒர்த்லெஸ். அவங்க செல்ஃப் ஒர்த் வந்து பார்ட்னர் மூவிங் ஆனா இல்லையா, பாரு அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பார்ட்னர் கிடச்சிருச்சு, நான் தான் லெஃப்ட் அவுட்டாக அப்படியே ஸ்ட்ரெண்டடாக இருக்குது, சம்திங் இஸ் ராங் வித் மீ, இந்த மாதிரி விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் சீக் சப்போர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆனிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் பிஃபோர் யூ திங்க் ஆஃப் அனதர் ரிலேஷன்ஷிப். ஏன்னா எனி ரிலேஷன்ஷிப் அதுவும் மேரேஜ் வரைக்கும் போய் ஒரு விஷயம் பிரேக் ஆகும்போது, கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் ஆகும்போது அது ரொம்ப ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டு ப்ரோசஸ் இஸ் தட். செகண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களே செக்ஸ் இஸ் அ நீட். எஸ், எல்லாருக்குமே அது ஒரு நீட், அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நீட். அண்ட் நாட் ஜஸ்ட் செக்ஸ். நான் என்ன எப்போவுமே சொல்லுவேன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் செக்ஸ். சம்டைம்ஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் கம்பேனியன்ஷிப், ஒரு பார்ட்னர். அந்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு முன்னே இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரோசஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் மேரேஜ் ஏன் ஒர்க் ஆகல, வாட் சார்ட் ஆஃப் சேஞ்சஸ் யூ நீட் டு டூ, வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்னர் யூ வாண்ட். ஏன்னா ஸோ யூ டோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக். சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரைட் ராங் நான் சொல்ல கிடையாது, இட்ஸ் நாட் மை பிளேஸ் டு சே இது ரைட்டா இது ராங்கான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த டிவோர்ஸ் முடிச்சுட்டு தே வில் கோ இன் டு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஆனால் என்ன வேணும், எனக்கு கமிட்மெண்ட் மட்டும் வேண்டாம் சாமி, ஒன்று ரவுண்ட் அடி வாங்க நான் தயாரால. ஸோ தே வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். இது என்ன பண்ணோம்னா அகெயின் இது ரைட்டா ராங்கா, இட் ஒர்க்ஸ் ஃபார் பீப்புளா, அது இண்டிவிஜுவல் பொறுத்து, அந்த டாபிக் நான் வரல. ஆனால் சம்டைம்ஸ் வந்து இட் கேன் காஸ் ஹர்ட் ஃபார் ஐதர் ஒன் பார்ட்டிஸ். சம்டைம்ஸ் வந்து ஆஃப்டர் மைண்ட்லெஸ் நிறைய எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நான் ஒன்றும் நம்ம தான் இருக்கேன், ஒரு வகையான நம்னஸ். ஐவ் டன் எவ்ரி திங், ஐவ் டேட்டட் ஸோ மெனி பீப்புள், ஆனால் ஒரு வகையான நம்னஸ்க்கு வந்துட்டேன். ஸோ இட் அகெயின் கம்ஸ் டவுன் டு நாட் ப்ரோசஸிங் இமோஷன். அது என்ன நீட்டாக வேணாலும் இருக்கட்டும். இல்லை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த நீட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லெட்ஸ் சே வி நீட் கம்பெனியன்ஷிப், இல்லை யார்கிட்டயாவது பேசணும்னு நினைக்கிறது, இல்லை எனக்கு ஒரு ஆள் லைக்
எனக்குன்னு இந்த லைஃப்ல எனக்கு ஒரு துணை ஒன்று இருக்கணும் ஆமா, அப்படின்னு நினைக்கிறது. ஆமா. அந்த மாதிரியான அது நீட்லாம் நியாயமான ஒரு இல்ல அது எல்லாமே இது எல்லாமே நியாயமான நீட் தான், இன்க்ளூடிங் த ஒன் தட் ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஆல்சோ. ஸோ அந்த லைக் செக்ஷுவல் நீட் ஆல்சோ இஸ் நியாயமான நீட் அப்படின்னு. பட் என்ன எனக்கு கேள்வினா வந்து இப்போ ஒரு பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம், கம்பேனியன் நினைக்கிறவங்க கிட்ட அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுனாவது ஓகே இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, அதுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு. இதுக்கு எல்லாம் ஒரு அல்டர்னேட் ஒரு டீசனான ஆன்சர்ஸ் மேபி we can find out. பட் இதுக்கு வந்து இட்ஸ் யூ இஃப் யூ ஹேவ் அ லைக் பார்ட்னர் ஆர் லைக் வாட் யூ சே லைக் I'm going to go out and find I'm going to try new methods and stuff அந்த மாதிரி சொன்னோம்னா there's a way. But otherwise இல்ல நான் வந்து I'm going to be the like a good Indian society girl ஆகணும் இருக்கணும்ன்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட நீட் அங்கே satisfy ஆகல. So அது will it create like lot of mental health issues? அதுதான் கேட்குறேன். I would say first take some time to heal yourself and then really ask what you want. அது மேபி யூ வாண்ட் டு கோ அண்ட் சில பேர் வந்து ஐ வாண்ட் டு டேட், ஐ வாண்ட் டு பி இன் அ ரிலேஷன்ஷிப், ஆனால் எனக்கு மேரேஜ் வேண்டாம். இஃப் தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, எனக்கு மேரேஜ் வேணும் அண்ட் மேபி தட் பர்சன் ஆல்சோ ஓகே டு இட், ஓ மேபி வி வில் டூ திஸ் 2-3 years later, ஐ வாண்ட் டு டேக் இட் வெரி ஸ்லோ. டூ வாட் யூ வாண்ட். ஆனால் அந்த வாட் யூ வாண்ட் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னையே யூ ஃபர்ஸ்ட் நீட் டு ப்ரோசஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் டு யூ, ஹீல், அண்ட் தென் தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும், அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரிகார்ட்லெஸ் சரி நீங்கள் ஒரு ஐ திங்க் நான் கரெக்டாக கேட்டேன்னா, சாரி நான் கரெக்டாக கேட்காட்டி நான் என்ன கேட்டேன்னா, இல்லை சம்டைம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு சைல்டு இருந்துச்சுன்னா இந்த சைல்டுக்காக நம்ம வாழ்ந்துடலாம். ஸோ நான் சொல்லுவேன் அகெயின் அது நிறைய பேரோட இண்டிவிஜுவல் சாய்ஸஸ். சம் பீப்புள் வந்து இல்லை உண்மையிலே ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், உண்மையே சொல்கிறாங்களா இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபசாட் போடுறாங்களான்ட்டு, ஆனால் அது ஒரு சாய்ஸ். சம் பீப்புள் வந்து இட் டசன்ட் மேக் யூ அ பேட் பர்சன். ஐ ஹேவ் அ சைல்ட் பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஹேவ் அ பார்ட்னர். இட் டசன்ட் மேக் யூ அ பேட் பர்சன் as long as you heal. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்டன் சாய்ஸஸ் நாட் உங்கள் சாய்ஸ், ஆனால் நீங்கள் சரி சொசைட்டி என்ன சொல்லுவீங்க, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் சொன்னீங்களே சப்ரஸ் பண்ணுற மாதிரி உள்ளுக்கே வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருப்பீங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆவீங்க. ஸோ இந்த சைல்டுக்காக நான் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கவே கூடாது, நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும்னு நீங்கள் ஃபார்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம், அது உங்கள் சாய்ஸ் கிடையாது, ஆனால் நீங்கள் ஃபார்ஸ்ஃபுல் சொசைட்டி நம்மளை என்ன நினைக்கும் சொல்லி ஃபார்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம், மேபி யூ வாண்ட் டு கெட் அ பார்ட்னர், ஆனால் இல்லை முடியாது சொசைட்டி நம்மளை தப்பாக பேசும், அது அகெயின் ரிகார்ட்லெஸ் ஆஃப் மேன் ஆஃப் விமென் நம்ம எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இந்த சைல்டுக்கு. ஆனால் இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ ரியலி வாண்ட், ஆனால் நீங்கள் அந்த ப்ரெஷர் இந்த ஸ்டிக்மாக்கு பயந்துக்கிட்டு பண்ணுறீங்க. அப்போ அது என்ன பண்ணும்னா உங்களை வந்து ரொம்ப அன்ஹாப்பி, ஃப்ரஸ்ட்ரேட்டட், லோன்லி. சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஐம் லோன்லி, ஐ டோன்ட் கோ ஃபார் பார்ட்னர், எனக்கு அதான் வேணும், ஆனால் என் பார்ட்னர் ஐ ஜஸ்ட் கோ ட்ரிங்க் அண்ட் ஐ கம் பேக். ஸோ நாளாவ த சைல்டு எந்த சைல்டுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ, ஆனால் அதே சைல்டுக்காக நீங்கள் இருக்க முடியாது. யூ கான் பி சப்போர்ட்டிங் த சைல்டு பிகாஸ் யூ ஸோ அன்ஹாப்பி. நான் எப்போவுமே கிளைண்ட்க்கு வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன், இந்த ஒரு மெட்டஃபார் கொடுத்து நான் சொல்லுவேன், உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ண கன்சிடர் திஸ்னு. இப்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா? ஓகே, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணதெல்லாம் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் ஃப்ளைட்டில் முக்கால்வாசி டைம் சொல்லுவாங்க, இன் அன் ஈவெண்ட் ஆஃப் கிரைசிஸ் நீங்கள் வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் யாருக்கு போடுவீங்க, உங்களுக்கு போடுவீங்களா, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போடுவீங்களா? எனக்கு முதல்ல போட்டுக்கலாம். குட், அப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி நம்மளுக்கு தான் போட்டுக்கணும். ஏன் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போட்டிங்கன்னா மேபி ஃப்ளைட் பாதி வந்து அவங்களும் இன்னும் செட்டில் ஆகல, ஆனால் உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாதனால நீங்கள் நாக் அவுட் ஆயிடுவீங்க. நவ் யூ கான் ஹெல்ப் யுவர் செல்ஃப், பக்கத்தில் உள்ளவங்களையும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால தான் ஐ வில் ஆல்வேஸ் டெல், எனி டிசிஷன் சிட், ஹீல் வாட் எவர் பெயின் யூ ஹேவ், ப்ரோசஸ், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் அவேர்னஸ், அதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டியில் see what you. கடைசியாக நம்ம பார்ட் 2 செக்ஷன் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த சொசைட்டியை பற்றி பேசுகிறதுக்கோட அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சோஷியல் மீடியா. ஓகே, இந்த சொசைட்டி எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவும் ஒரு விதமான ப்ரெஷர் கொடுக்குது. ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர் ஆல்சோ டஸ் இட் பிளே an important part in like the mental health and stuff? Okay, because அங்க காட்டுறது like the perfect life that's being shown in social media. Okay. அது வந்து does it create some kind of a pressure and like பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். இப்போ இருக்காங்களா வெரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம், அது போஸ்ட் லைக் பர்ஃபெக்ட் லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ பார்க்குற ஒரு லைக் லெட்ஸ் சே guy struggling in his relationship, அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு என்ன நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆனால் அங்கே எல்லாம் செம்மையாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி நானே ஆன்சர் கொடுத்துருந்தா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும்ல, என்னடா இது முதல்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கு அபிப்பிராயம் கேட்டா ஒரு வாரம் தான் பார்க்குறேன், எனக்கு வாரம் பார்க்குறேங்க அப்படின்னு. ஓகே, ஏன் கியூரியாசிட்டிக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது ஐ மீன் எது சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா பற்றி
சோஷியல் மீடியா பத்தியா பார்க்கறதுல இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுல இருக்கு. ஓகே ஓகே. என்ன கேட்டிங்கன்னா நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா சோஷியல் மீடியா வந்து இட்ஸ் லைக் இந்த இந்த கான்டென்ட் என் மைண்டுக்கு இப்போ வர மாட்டேங்குது. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் என்ன ஹெல்ப் பண்ணுங்க. பேசிக்கலி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் லைஃப் வந்து நீங்கள் சொல்லுவாங்கள்ல ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நீ யாருன்னு நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சம்திங் சிமிலர். ஒருத்தவங்க ஃபாலோவிங் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸு, சோஷியல் மீடியா வந்து இட்ஸ் லைக் யுவர் வேர்ல்ட் மாதிரி. உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் பார்க்க ஆசைப்படுறீங்க? certain you focus on what you want. Of course social media நீங்க சொன்ன மாதிரி நிறைய டைப் ஆஃப் கம்பேரிசன்ஸ். அது இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து லெட்ஸ் சே சம்டைம்ஸ் சில கப்பல் வந்து ரொம்ப ஹாப்பியான கப்பல் மாதிரி சோஷியல் மீடியாவில் காட்டிக்குவாங்க. ஆனால் இன் ரியாலிட்டியில் அவங்க அப்படி கிடையாது. சில கப்பல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க சோஷியல் மீடியாவில் அதை காட்டிக்க மாட்டாங்க. ஸோ இட் கம்ஸ் டவுன் டு அகெயின் சப்ஜெக்டிவிட்டி. நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து கற்றுக்கிற நிறைய விஷயம் இருக்குது. செகண்ட் வந்து சோஷியல் மீடியா வந்து எஸ்பெஷலி லைக் ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட் அண்ட் ஆல், யூ ஹேவ் டு அக்செப்ட் த மைண்ட் லைக் தியர் லைஃப் இஸ் தியர் லைஃப். அந்த கம்பேரிசன், ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா அவங்களோட ஹாப்பி மூமெண்ட் தான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. யாரும் அழுந்துட்டு இருக்காங்கன்ட்டு போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நேற்று நீங்களே சேடாக இருந்தீங்க, நீங்கள் போய் அதை அழுகுற மாதிரி இல்லை இந்த மாதிரி யாருக்கும் தெரியாது இல்லை. ஆமாம், ஆனால் நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ நான் சேடாக இருக்கும்போது நான் அதை பார்க்கும்போது ஐ எம் சீயிங் some happiness and I'm comparing it with this. First of all, comparison நடக்கக்கூடாது தான், ஏன்னா everybody has different life. Second வந்து when you see it, just ask yourself what is it. a feeling வந்து நான் சேடாக இருக்கு அப்படின்னா what it means to me. That means am I feeling lonely? Is it been some time? நான் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் வருஷமாகுது. ஸோ உங்கள் ஃபீலிங் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குது. You sit instead of immediately getting frustrated, sit and understand என்ன ஃபீல் பண்ணுறோம், ஓகே ஏன் நம்ம ஃபீல் பண்ணுறோம். செகண்ட் வந்து choose what kind of content. இப்போ லெட்ஸ் சே இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மேபி அந்த இன்ஃப்ளூயன்ஸோட லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது எவ்ரி டைம் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் frustration or maybe you feel like no, I'm not feeling it. You always have a choice. You are choosing to follow. நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க what kind of content நீங்க பார்க்க போறீங்க, என்ன மாதிரியான content, என்ன மாதிரியான விஷயம். அது வந்து சோஷியல் மீடியா வந்து ஃபார்ஸ் பண்ண கிடையாது, நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளே சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே நைஸ். அதான் நீங்க சொன்ன அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் மோர் ரிலேட்டபிள். லைக் ஒரு விஷயத்தை பார்த்து இப்போ நம்மளுக்கு காண்டாகுதுன்னா ஒன்று ஏன் ஆக்சுவலி நம்மளுக்கு ஆக்சுவலி அந்த விஷயம் நம்மளுக்கு கோவத்தை ஏற்படுத்துது நம்ம யோசிக்கணும். யூ ஷுட் அண்ட் லைக் இஃப் லெட்ஸ் சே ட்ராவல் வீடியோ பார்க்குறோம் அண்ட் தென் உண்மையாக ஒரு 1 month தான் எல்லாருக்கும் நிறைய எல்லாம் இவன் மட்டும் வெளியே போயிட்டே இருக்காங்க. ஸோ லைக் ஓகே நீ வெளியே போகல, ஸோ நீ வெளியே போ. அப்போ ஸோ அது ப்ராசஸ் பண்ணாலே பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஏன் ஆத்திரப்படுறோம், நம்ம தான் போன மாதம் போகணுமே. ஆக்சுவலி நான் ஏன் ஆத்திரப்படுறேன்னா நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 1 year ஆகுது, சரி காசு சேர்த்து வைக்கிறோம். ஓகே மேபி கிட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். மேபி ஐம் ரியலைசிங் நம்மளும் ரொம்ப வேலை இருந்துட்டோம், ட்ராவல் பண்ணல நேரா டக்குன்னு. ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் எங்கர் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஸோ அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது வந்து நீங்களே ஒரு மோமெண்ட் எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மேக்கிங் யூ அப்செட், என்ன அது. சம்டைம்ஸ் சில பேர் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுச்சு இந்த மீம். இன்னைக்கு ஹோல் டே நான் போயிட்டு எல்லா கப்பல் யார் ஜோடியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அடிக்க போகிறேன். ஐ திங்க் விஜய் சேதுபதி அந்த மாதிரி போயிட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது பார்க்க ரொம்ப ஃபனியாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து சம்டைம்ஸ் வந்து இட் மேக்ஸ் யூ ரிஃப்ளெக்ட். சம்டைம்ஸ் உண்மையிலேயே ஒரு ஜோக்கு, இல்லை சம்டைம்ஸ் வந்து உண்மையிலேயே நான் அப்செட் ஆகிறேன். ஓகே வாட்ஸ் மேக்கிங் மீ அப்செட், ஐம் லோன்லி, டு ஐ வாண்ட் டு ஹேவ் அ பார்ட்னர்னா வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ. ஸோ சம்டைம்ஸ் வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க லைஃப்பை பார்த்து அதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பீங்க, உங்களுக்கு தெரியாது இன்னொருத்தவங்க உங்களை பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ கம்பேரிசன் எப்போவுமே அந்த ஹாப்பினஸை கில் பண்ணிடும். அது உண்மை. அதாவது நம்ம வர வாழ்க்கையை பார்த்து அப்பான்னு இருக்கும் போது நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் சொல்லுவாங்க நீ இருக்கிறதே நல்லதா, அது ஏன்னா இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி அங்கே இருக்கும் போது அது புரியாது அப்படின்னு. ஆமாம், இந்த ஒரு ஸ்டாரி என்னோட ஃபாதர் சொல்லுவார், எங்கள் அப்பா அது அழகாக சொல்லுவார், நான் வந்து ரொம்ப சுருக்கி சொல்கிறேன். ஸோ எங்கள் அப்பா சொல்லுவார், காக்கா வந்து மயிலை பார்த்து ஆசைப்பட்டுச்சான். மயில் வந்து பிகாக் தானே, பிகாக்கை பார்த்து ஆசைப்பட்டுச்சா, பாரு எவ்வளோ அழகாக இருக்கிற, அதனால எல்லாருமே வந்து உன்னை எவ்வளோ அட்மையர் பண்ணுறாங்க, நான் காக்கா இல்லை ஸோ கருப்பாக இருக்கேன்னு சொல்லி யாருமே என்னை அட்மையர் பண்ணலன்னு. இப்போ மயில் சொன்னிச்சா, ஆனால் நீ வேற நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் என்னை கூண்டில் போடுறது, அப்படியே என்னோட அந்த ஃபேதரை வந்து ப்ளக் பண்ணுறது இவ்வளோ வலிக்குது தெரியுமான்ட்டு. நீ போய்
ஈகிளை பாரு, ஈகிள் இவ்வளோ ஹாப்பியாக மேலே பறந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. இப்போ ஈகிள் சொன்னிச்சா, என் பாடி எனக்கு தான் தெரியும், ஃப்ரெண்ட்ஸே எல்லாமே ஒண்டியாக இருக்கிறது எவ்வளோ லோன்லியாக இருக்குது தெரியுமா. ஆனால் காக்கா கண்ணுக்கு வந்து நீ ரொம்ப ஹையாக பறக்கிற, அது வந்து நல்லா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு பேர்டா போட்டிருக்கும் போது, ஆமா அந்த ஒரு பேர்டா நான் மறந்துட்டேன் அந்த ஸ்டாரியை. பட் ஒரு பேர்டா போயிட்டு கடைசி அந்த காக்கா சொன்னா, ஆக்சுவலி நான் நானாவே இருக்க ஆசைப்பட்டுக்கிறேன். அதுதான் அதோட மாரல் ஆஃப் த ஸ்டாரி. நம்ம வந்து சம்டைம்ஸ் மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம ஆசைப்படுவோம், இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி நம்ம சந்தோஷம். நம்ம அதுல தான் நிறைய பேர் வந்து அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இன்னைக்கு நான் எந்த விஷயத்துக்கு வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கேன்னு. நான் ஆஃப்கோர்ஸ் கிராட்டிடியூட் இருக்கிறனால சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கிரேட்ஃபுல்னா நான் சேட் இமோஷன்ஸை ஃபீல் பண்ணவே கூடாது, எல்லாமே சந்தோஷமா இருக்கணும். இன்சைட் அவுட் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் வந்து எல்லாரையும் நான் சொல்ல, தயவு செஞ்சு அந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த படத்துல எல்லா இமோஷன்ஸையும் அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. சேட்னஸ் அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க, ஆங்கர் அவ்வளோ அழகா. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, there is no such thing as good bad emotions. எல்லா இமோஷனுமே serves a purpose. Just because நம்ம gratitude ஃபீல் பண்றோம்னா doesn't mean இன்னைக்கு என் பாஸ் வந்து என்னை ரொம்ப ஏசிட்டு வேலையை விட்டு போ, நீ எல்லாம் வேலை செய்ய லாக்கே இல்லை, நான் வீட்டுக்கு வந்துட்டு ஐ am grateful to have a boss like you. இது போய் எப்படி கிரேட்ஃபுல்லா இருக்க முடியும்? I'm sad. அது ப்ராசஸ் பண்ணணும். சேடாக தான் இருக்கேன், அதுக்குன்னு அர்த்தம் நான் டாக்ஸிக் பர்சன் கிடையாது. நான் உண்மையிலேயே என் இமோஷன் என்ன அதை நான் ஃபீல் பண்ணுறேன். டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியை வந்து எல்லாரும் எம்ப்ரேஸ் பண்ணி இதுதான் கிரேட்ஃபுல்னஸ், இதுதான் கிராட்டிடியூட்னு சொல்லக்கூடாது. கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தட் டசன்ட் மீன் சேடாக இருக்க முடியாது, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்க முடியாது, ஆங்கராக இருக்க முடியாது. இதெல்லாம் உண்மை கிடையாது. அது இன்னும் ஒரு நல்ல டீப்பான டாபிக், டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. ஆமாம், அது வந்து அதுக்குள்ளே போனோம்னா ஒன்று நிறையா இருக்கும் அப்படின்னு. குண்டா இருந்தால் தப்பு, எலும்பாக இருந்தால் எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நைஸ். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன பதில்கள்லாம் அது நடுநல்ல என்ன வேற கேள்வி கேட்டிங்களா? ஸோ காக்கா வாக்கணும், நான் எவ்வளோ நேரம் காக்கா மாதிரி போகிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் சில எனக்கே இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தெரப்பி செஷன் போனால் தான் தெரியும் நினைக்கிறேன், இன்னும் நல்லா என்னை பற்றி எனக்கும் புரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. நைஸ். அண்ட் நம்மளோட 2வது ரவுண்ட் ஒன்று இருக்குது. எப்பயுமே ரேபிட் ஃபயர் அந்த மாதிரி ஃபன்னாக ஓடும். பட் இந்த இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நான் கேட்டிருந்தேன், நான் ஒரு தெரப்பிஸ்ட் பார்க்க போகிறோம் அடுத்த எபிசோடுக்கு, உங்கள் கேள்விகள்லாம் அனுப்புங்க அப்படின்னு. ஸோ அதில் நிறைய பேர் நிறைய கேள்வி அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 7 பெஸ்ட் கேள்வி மட்டும் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம செகண்ட் ரவுண்ட்ல பார்ப்போம். இந்த ரவுண்டுக்கு பேர் தான் இப்போ என்ன பண்ண. ஆமாம், இந்த புது ரவுண்ட் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்மளே ஒரு பேர் விட்டுக்கணும். என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய பதில்களை கேள்விகள் அனுப்பியிருந்தீங்க. நிறைய கேள்விகள் வந்துச்சு, ஆனால் அது எல்லாமே கேட்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி 7 மட்டும் எனக்கு அதில் பிடிச்சதை நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அவங்க டாக்டர் அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற குட்டி எப்படி சொல்கிறது, அட்வைஸ்னு வச்சுக்கலாமா, இல்லை குட்டி தெரப்பி செஷன் வச்சுக்கலாமா, ஏதோ ஒன்றுல. பட் இப்படின்னு பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னா. ஓகே, முதல் கொஸ்டின் என்ன வந்திருக்குன்னா, மை ஹஸ்பண்ட், ஓகே முதல்ல இங்கிலீஷ் இருக்கு, நான் அதிலே படிச்சிடறேன். மை ஹஸ்பண்ட் நெவர் ரியலி எக்ஸ்பிரஸஸ் his feeling lately. When I try to talk, he either change the topic or say nothing's wrong. Okay. I feel sad and frustrated. How do I deal with this? அதாவது என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க வந்து நான் பேசும்போது அவங்க வந்து there's no feelings and எப்போ பார்த்தாலும் நான் பேசும்போது என்ன ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டேன்னா nothing's wrong. இது கிளாசிக் ஆண்கள் சொல்கிற பதில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. அண்ட் அதனால அது பண்ண ஃபீலிங் சேட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேள்வி. ஏன்னா இந்த கேள்வி வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கேள்வி வந்து நீங்கள் உடனே இல்லை இது கண்டிப்பாக கிளாசிக் மென்னு சொல்லிட்டீங்க. ஆனால் சம்டைம்ஸ் இல்லை, இது விமனும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. யார் எத்தனை பேர் தகவல் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. என்னன்னா, நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் ஒரு கப்பலாக இருந்தீங்களா, இல்லை நீங்கள் கூட லேட்டர் ட்ரை பண்ணலாம், கூகுள் பண்ணி அட்டாச்மெண்ட் ப்ராஜெக்ட்னு குயிஸ்னு தட்டுங்க. அட்டாச்மெண்ட் ஸ்டைல் குயிஸ்னு, அட்டாச்மெண்ட் ஸ்டைல் குயிஸ் அட்டாச்மெண்ட் ப்ராஜெக்ட்னு வரும் நினைக்கிறேன் அந்த பர்டிகுலர் லிங்க் பேர். அந்த லிங்க் வந்து அந்த குயிஸ் எடுங்க, உங்கள் பார்ட்னரையும் எடுக்க சொல்லுங்கள், நீங்களும் எடுத்து உங்கள் பார்ட்னரும் அந்த குயிஸ் எடுக்கும்போது நான் என்னது பிட் ஆஃப் டிஸ்க்ளைமர் ஹியர், செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேட் டெஸ்ட்னால
அந்த ரிசல்ட் வந்து இஸ் வெரி டிபெண்டன்ட் நீங்கள் எப்படி அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் சொல்கிறீங்கன்னு. ஸோ அதனால அதோட ரிசல்ட் இல்லை நீங்கள் எப்படி உங்கள் புரிதல் எப்படி இருக்குது அந்த கேள்விக்குன்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வர அந்த ரிசல்ட் வந்து சில பேர் வந்து உதாரணத்துக்கு அவாய்டண்ட்டாக இருப்பாங்க, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த குவீஸ் பண்ணும்போது செக்யூர்ட் வரும். இந்த பார்த்துட்டு பாரு நான் செக்யூர் தானே, ஆனால் உங்கள் ஸ்டைல் வந்து இப்போ நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு ஸ்டைல் வந்து யூஸ்வலி அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கும். ப்ராப்ளம்னா பேச மாட்டாங்க, அப்புறம் அவங்க சேட் வல்னரபிள். எல்லா மனிதர்கிட்டையும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணாமே அந்த பவுண்டரிஸ் வச்சுக்கிறது வேற, பார்ட்னர் கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வல்னரபிலிட்டி சேட்னஸ் காட்ட பிடிக்காது, அவங்க ப்ராப்ளம் பற்றி பேச பிடிக்காது. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. லைக் பார்ட்னர் வந்து ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேனா சிங்கிளாக இருக்கேனான்னு பார்ட்னர் யோசிக்கிற அளவுக்கு டிட்டாச்சாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிஹேவியர் வச்சிருக்கிறவங்க சம்டைம்ஸ் இவன் கன்ஃபார்ம் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா இத்தனோட டீட்டெயில் தான் இருக்கு. ஆமாம், மேபி அண்ட் அவாய்டட். ஸோ இந்த குவீஸ் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி இந்த பண்ணிக்கும் போது உங்களுக்கு உங்கள் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்னன்னு தெரிய வரும், உங்கள் பார்ட்னரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்னன்னு தெரிய வரும். நீங்கள் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஈச் அதர் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அவாய்டா, நீ படிச்சு பாரு, இந்த ட்ரேட்ஸ் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுதா, அசல் நீயே தான். இப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுது, நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம். கூகுள்ல தட்டி பார்க்கலாம். ஓகே நைஸ் நைஸ், நல்ல ஒரு பதிலா இருந்துச்சு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஐ நோ மை பார்ட்னர் கோயிங் த்ரூ டிப்ரெஷன், but even after my advice she don't want to consult a therapist. She has a very low acceptance level on these matters. How do I force her? How do I force her? ஆமா, அதாவது என்னன்னா அவங்க பார்ட்னருக்கு வந்து அதான் நான் பரவாயில்ல ஆல்ரெடி படிச்சதுல எனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். டிப்ரெஷனா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, பட் சொன்னா போக மாட்டாங்க. ஓகே ஓகே இது அடிக்கடி நான் வந்து என்ன செஷனுக்கு வரும்போது அவங்க யூஸ்வலி டிசைட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேர் வந்து என் பார்ட்னர் டிப்ரெஸ்டாக இருக்காங்க, நான் வரேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நபர் கூட இருக்கும்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு இப்போ டிப்ரெஷனோட ரொம்ப சஃபர் பண்ணால் அஃப்கோர்ஸ் அந்த இன்னொரு நபரே அவங்க ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. லோன்லியாக, ஃப்ரஸ்ட்ரேட்டட், டிஸப்பாயிண்டட், முக்கால்வாசி டைம் ரொம்ப லோன்லியாகிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் தெரப்பிக்கு வருவாங்க. அவங்க தெரப்பி வந்து சர்டன் புரிதல் இல்லை சம்டைம்ஸ் சர்டன் பிஹேவியர் சேஞ்ச் நடக்கும் போது இது சம்டைம்ஸ் ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ அந்த டிப்ரெஸ்டாக இருக்கிற பார்ட்னர் வந்து மேபி இது ஒரு பாசிட்டிவ். ஆமாம், ஆக்சுவலி தெரப்பி ஒர்க்ஸ். என் பார்ட்னர் கொஞ்ச நாளாக சர்டன் விஷயம் மாற்றுறாங்க, அப்பிட் மோர் ஓப்பனாக இருக்குது ஸ்பேஸ் இப்போது. ஓகே, மேபி இப்போ நான் போய் ஜஸ்ட் ஒன் செஷன் ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரியான சேஞ்ச் நடந்திருக்கு. சம்டைம்ஸ் ஏன்னா தெரப்பி வந்து யாரையும் ஃபார்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபார்ஸ் பண்ணி உள்ளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, வந்துட்டு இப்படி உக்காந்துட்டு நான் பேச மாட்டேன், நான் என்ன மலையாள மந்திரவாதியா இதெல்லாம் போட்டு பேச வைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து எப்போவுமே வாலண்டியராக வர ஒரு விஷயம், கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கும் போது இட் மே என்கரேஜ் இவங்க இப்போ இவங்க பார்ட்னர் டிப்ரெஷன் இருக்கா இவங்கள வந்து கண்டிப்பாக அவங்க பார்ட்னர் டிப்ரெஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். லைக் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மேபி அவங்க பார்ட்னர் வந்து சர்டன் விஷயம் வந்து எங்கர் ஆயிடுவாங்க. என்ன நான் சொன்ன மாதிரி நாட் எவ்ரிபடி சேடாக இருப்பேன். சம்டைம்ஸ் டப் ரொம்ப நிறைய பேருக்கு வந்து கோவமாக வெளிப்படும். அது டிப்ரெஷனாக இல்லையான்னு நான் சொல்ல வரல, பட் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து சின்ன விஷயம்லாம் டக்குன்னு ரொம்ப ஆத்திரம். எஸ்பெஷலி மென், மோர் தென் வுமனும் இருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து மென் வந்து அவங்க ரொம்ப சேடாக இருப்பாங்க, லோன்லி, ரொம்ப டெவஸ்டேட்டட், ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஆனால் அந்த இமோஷன்ஸ் வராது. அது வந்து அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா கல்ச்சுரலாக எப்போவுமே வந்து ஒரு மென் வந்து இமோஷன்ஸ், இப்போ அவங்க க்ரை பண்ணால் ஒரு குழந்தை, ஒரு ஆம்பளை குழந்தை 5-6 வயசு அழுந்தாருன்னா என்னடா பொம்பளை மாதிரி அழுவுற, ஏன்னா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுவுற. அதனால வந்து மென் வந்து ஒரு வகையில் வந்து எல்லா இமோஷன்ஸும் கூட ஒரு பொம்பளை பிள்ளைங்களை விட அவங்க தான் கூட சப்ரைஸ் பண்ணுறது. சப்ரைஸ் பண்ணால் டக்குன்னு எஸ் ரொம்ப ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி அவங்க பார்ட்னர் வரும்போது ஆக்சுவலி ஆமாம் நீங்கள் சொல்கிறது புரியுது, இவங்க கூட எம்பத்தி வரலாம். மேபி அது வந்து பார்ட்னர் வந்து சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கலாம். என்னன்னு தெரியல, என் பார்ட்னர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க, மேபி தெரப்பினால. நானும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஓகே ஓகே, கேள்வி கேட்ட நண்பரே நீங்களே போங்க முதல்ல, மேபி உங்களை பார்த்து உங்கள் ஒய்ஃப் போகலாம் அப்படின்னு. அண்ட் தென் another one என்னன்னா, I had to cut off a toxic family member because they were affecting my mental health. Okay. But I feel guilty because people say குடும்பம் என் சொந்தக்காரங்க தான் எல்லாமே. And I keep questioning if I made the right choice or not. ஓகே ஓகே, இது வந்து பவுண்டரிஸ்னு சொல்லுவாங்க.
தெரப்பியில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாங்கன்னா, இப்போ ஒரு நபர் வந்து உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்ன காரணம், என்ன ரீசன் இதெல்லாம் ப்ரோசஸ் பண்ணிட்டு, அண்ட் இப்போது அது பண்ணால் தான் உங்களுக்கு டிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு அது ஒர்க் ஆகும்னா, நான் சொன்ன அந்த ஏர்ப்ளேன் கதை மாதிரி மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்குங்க. ஆமாம், மற்றவங்களோட ஏன்னா மற்றவங்க வந்து நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்போவுமே வந்து நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கொஸ்டின் கேட்கும் போது? நல்லா இருக்கா, ஈஸியாக இருக்குன்னு கேள்வி ஈஸியாக இருக்குது. வேறு என்னென்ன தாட்ஸ் உங்கள் மைண்டில் வருது? அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு அப்புறம் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களா? இப்போதைக்கு இல்லை, ஆரம்பத்துலாம் இருந்துச்சு. ஓகே, இப்போதைக்கு இல்லை. இது ஒரு தெரப்பி செஷன் மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் ஆன்ஷியஸாக இருந்தேனா இல்லை நான் பார்க்கும்போது இல்லை என்னம்மா பேசுகிறாங்களேன்னு பார்த்தேன். என்னம்மா பேசுகிறாங்களே, சரி அது வெளியில் கண்ணுக்கு அப்படி தெரியுது. ஆனால் உள்ளுக்கு வரதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் பேசும்போது அப்படி இல்லை, ஆனால் உள்ளுக்கு வரதுக்கு முன்னாடி சரி என்ன பேசுவோம், ஐயோ நம்ம ரொம்ப இங்கிலீஷில் பேசுகிறோமா, நம்ம சொல்லுறது அவங்களுக்கு புரியுமா, இந்த மாதிரியான தாட்ஸ். ஆனால் இது யாருக்குமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் என்டர் பண்ணதுலேருந்து ஓகே வந்துட்டாங்கடா அந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. ஆனால் என் தாட்ஸில் என்ன ஓடுது, நான் எவ்வளோ ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வரும்போது ரோடை வேறு 2-3 தடவை மிஸ் பண்ணேன், 10 நிமிஷம் லேட்டாக வேறு வந்தேன். அப்போயே நினச்சேன் போச்சுடா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போச்சு, எவ்வளோ லேட்டாக போகிறோன்னு. ஸோ எனக்கு இருந்த அந்த படபடப்பு உங்களுக்கு தெரியாது. நம்ம லைஃப் எப்போவுமே அப்படி தான். சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்ன பிரச்சனை நடக்கணும், நம்ம மற்றவங்களும் இதை புரிஞ்சுக்கணும்னு அந்த வேலிடேஷன் அக்செப்ட் பண்ண அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இருக்கும். அது வேணானுங்கிறேன். நம்மளுக்கு வலிச்சா நம்மளுக்கு தான் வலிக்கணும். ஓகே நைஸ். 4வது கேள்வி, ஹவ் ஐ நோ ஐ ஹவ் ஹீல்ட் ஆர் நாட் ஆஃப்டர் த தெரப்பி செஷன்? ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எப்படி எக்ஸ்பிரஸ், எப்படி அதை எப்படி சொல்கிறது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ தெரப்பி செஷன்ஸ் வந்து டசன்ட் சேஞ்ச் யூ ஆஸ் அ பர்சன். நான் எப்போவுமே என் கிளைண்ட் கிட்ட இது சொல்லுவேன், நீ தெரப்பி வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் சேடாகவே ஃபீல் பண்ணக்கூடாது தேவி. 24 hours லைக் நாட் 24 hours நான் நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம், ஜாய் ஃபீல் பண்ணோம், சேடாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகே. அப்போ நீ என்ன நீ என்ன நான் உனக்கு என்ன பண்ணணும்னா உன் எமிக்லேடா வந்து ஒர்க் பண்ணாமல் நான் ஏதாச்சும் வேலை பார்த்து வைக்கணும்னு. ஏன் தேவி, அப்போ தான் நீ இமோஷன்ஸ் ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன், அப்போ தான் நீ சேட்னஸ்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரப்பி டசன்ட் சேஞ்ச் யூ இன்டு அ சாட் ஜிபிடி ஆர் அ ஏஐ. நீ தெரப்பி வந்தாலும் நீ ஒரு ஹியூமன் தான். ஸோ நீங்கள் தெரப்பி வந்து ஹீல் பண்ணுறீங்கன்னு எப்படி தெரியுதுன்னா, யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் யுவர் இமோஷன்ஸ். அது சேட்னஸாக இருக்கட்டும், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஆங்கராக இருக்கட்டும், அதை மேனேஜ் பண்ணுறது. இது எதுவுமே நான் இனிமேல் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது தெரப்பி ரோலில். அப்படி பார்த்தா நான் உங்களை உண்மையிலேயே ஒரு சாட் ஜிபிடியாவோ இல்லை ஒரு ஏஐயாவோ ஒரு ரொபோட்டிக் மிஷினாவோ ஆகிட்டேன்னு அர்த்தம். ஆமாம், ஏன்னா ஹீலிங் வந்து தெரப்பியில் வந்து இஸ் நாட் லீனியர். எப்போவுமே நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் போவீங்க, திடீர்னு யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒன்று நடக்கும், யூ வில் ஃபீல் சேட். நீங்கள் ஒரு 1 ஸ்டெப் பேக் போவீங்க, யூ வில் நீட் அ பிரேக், டேக் அ பிரேக், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் ஃபிட்னஸ் ஜேர்னி மாதிரி. ஃபிட்னஸ் ஜேர்னியில் எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, இப்போ சில பேர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா டயட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு குறைக்கிறது, அந்த சேஞ்ச் எல்லாமே வந்துடும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சரி இப்போ தான் நம்ம நல்லா ஆகிட்டோமே, திரும்ப பார்த்தா திரும்ப வெயிட்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கில்ட், ஐயோ 5 கிலோ 10 20 கிலோ ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து அந்த 5 கிலோ போடும் போது தி கேனாட் ஸ்டாப் அண்ட் ஓகே ஃபைன் திரும்ப போகணும். ஏன்னா அவங்க ஹேண்ட் கோல் இப்படி பாடி வந்துருச்சு, இப்படியே தான் இருக்கணும். தெரப்பியும் அப்படி தான். நீங்கள் ஹீல் ஆகிட்டிங்கன்னா டசன்ட் மீன் யூ ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சேட்னஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது, ஃபெயிலியர் இருக்காது. இது எல்லாமே லைஃப் ஜஸ்ட் கண்டினியூஸ். இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு தான் தெரப்பியோட ரூல். தெளிவு கிடைக்கும். ஆமாம், ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமாம் உண்மைதான். ஏன்னா ஒரு நாளில் இன்னைக்கு வந்த பிரச்சனை இன்னைக்கு ஹீல் பண்ணிட்டு போயிடுவோம், எந்த நாளைக்கு திரும்பி பிரச்சனை வருதான். ஆமாம், ஓகே. இந்த அடுத்த கேள்வி வந்து ஓகே நான் படிக்கிறேன், நீங்கள் வேணான்னா சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறம் ஓகேவா? Doctor, I'm single and I'm addicted to porn. I want to stop it, but I can't. Will this be automatically solved once I couple up with someone? ஓகே, ரொம்ப நைஸாக இருக்குது இந்த கேள்வி. நான் என்ன ஓகே, போர்ன் அடிக்ஷன் பற்றி நானும் கூட ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். அந்த கண்டென்ட் வந்து ஏன் போட்டிருந்தேன்னா, இட்ஸ் டு ஹெல்ப் பீப்புள் ப்ரோமோட். நான் முதல் சொன்ன மாதிரி டு ஹெல்ப் பீப்புள். இது உண்மையிலே ஒரு ஸ்ட்ரகிள்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மேக்கிங் தம் அடிக்டட். நான் சொன்ன மாதிரி நாட் எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ளஷர்.
சம்டைம்ஸ் வந்து அது ஒரு கோப்பிங்காக இருக்கலாம், லோன்லினஸ் அவர் சொன்ன மாதிரி. அண்ட் அவர் என்ன பண்ணோம்னா பான் அடிக்ஷன் இருந்தாலே அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்டிமசி பக்கம் போகும்போது சம்டைம்ஸ் ஹி மே எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக இருக்கும்னு நான் சொல்ல கிடையாது, சம்டைம்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு எப்படி சொன்னால் அவங்க தேர் வெரி யூஸ் டு குவிக் பான் பார்க்குறனால. ஸோ நாளைக்கு உண்மையிலே ஒரு பர்சன் பக்கத்தில் இருக்கும் போது அவங்கள வந்து அந்த எப்படி மேனேஜ் பண்ணதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். மேபி பான் பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து சர்டன் வேல வந்து ஒயர் ஆயிரும். ஐயோ ஆனால் நான் பார்த்த எதுவுமே இவங்க அந்த மாதிரி ரெஸ்பாண்டும் ரியாக்டோ இல்லையே, அப்படின்னா சம்திங் இஸ் ராங் வித் மீயா, ஏன் என் பாடி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல, பான் பார்க்கும்போது பண்ணுதே. ஸோ இந்த மாதிரி இடத்துனால சம்டைம்ஸ் இட் கேன் காஸ் ப்ராப்ளம் இன் த ரிலேஷன்ஷிப். கேள்வியை பார்த்தா இன்னும் ரிலேஷன்ஷிப்ல பூர்ல போல இருக்கு. அதான் கேட்கறாங்க, பூந்தா சால்வ் ஆகுமா? அவருக்கு வந்து அந்த ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா தென் ஹி சிக் தெரப்பி. அப்படி இல்லாமல் அப்படி அந்த அடிக்ஷன் ஸ்டாப் ஆகாமல் இருந்தாலும் ஹி கேன் சிக் தெரப்பி. அப்படி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னா தென் இட்ஸ் ஓகே. ஏன்னா அவருக்கே தெரியுதே, ஏன்னா அவருக்கு ஒரு அளவுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு டு சே தட் நான் ஏன் அடிக்டடாக இருக்கேன்னா நான் லோன்லியாக இருக்கிறேன், அதனால மேபி நான் இப்போ அடிக்டடாக இருக்கிறேன். அவ்வளோதான் கேள்விகள் இருக்கு. ஓகேவா, நல்லா இருந்துச்சு அந்த கேள்விகள்லாம். இதெல்லாம் வந்து யார் கேட்டாங்கன்னு எனக்கு பெயர் தெரியாது, பட் கேட்குறவங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி உங்கள் கேள்விக்கெல்லாம் நல்ல பதில் நம்ம தெரபிஸ்ட்கிட்டே இந்த டேவி கிட்டேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் உங்கள் கேள்வி நீங்கள் கேள்வி கேட்கலனாலும் பரவாயில்ல, பட் உங்களுக்கு இந்த கேள்வியோட என்ன நம்மள மாதிரி எவனோ கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த ஆன்சர் நீங்கள் வச்சுங்க, ஏன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதை தவிர நான் ஆக்சுவலி இன்னும் ஒரு 2 கேள்வி வச்சிருந்தேன். அதாவது ஏன்னா இது ஒரு விருப்பமா நான் எப்பயுமே கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா இவ்வளவு பேர் பாக்குறீங்களா நீங்க தெரபிஸ் வந்து அந்த கிளையண்ட் இவ்வளவு பேர் வராங்க, லைக் தே ஆல் ஷேர் தட் ஸ்டோரி அண்ட் எவ்ரிதிங். அது எப்பயாவது உங்களை பர்சனலா எஃபெக்ட் பண்ணுமா? லைக் எந்த கதையாவது உங்களை லைக் என்ன லைக் ஐதர் மேக் யூ டூ சேட் ஓ எனிதிங், அந்த கதை பர்சனலா உங்களை எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு? ஏன்னா நிறைய கதை கேட்கறோம்ல. இந்த கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. இயற்கை பற்று படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா அந்த அவங்களுக்கே அந்த பிரச்சனை வரும். ஆமா, அந்த படம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த படம் பார்த்தோம். சரி கண்டிப்பா நீ இந்த படம் பார்க்கணும், இந்த படம் பார்த்தே ஆகணும், இதுல வர ஒரு கேரக்டர் வந்து உன்ன மாதிரியே எனக்கு ஞாபகம் மூட்டினாங்க, இதனால யூனோ ஐம் ஜஸ்ட் கியூரியஸ், நீ இந்த படம் பார்க்கணும்னு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது ஐ திங்க் எஸ் டு அன் எக்ஸ்டென்ட் தெரபிஸ், ஏன்னா தெரபிஸ் வந்து ரொம்ப இமோஷன்ஸ், நிறைய கதைகள், நிறைய இது கேட்கறது இல்லை. நான் இமோஷன் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து ஐ டோன்ட் நோ, எல்லாருக்கும் வேற அப்ரோச் இருக்கும். நான் எல்லாரும் ரிப்ரசென்ட் பண்ணி என்னால் பேச முடியாது. நான் என்ன மட்டும் என் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கான்ஸ்டன்டாக வச்சு பேசினா எஸ் எனக்கும் இமோஷன்ஸ் நிறைய தடவை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓ வாவ், இந்த மாதிரிலாம் நடக்குதா, இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்கா, அந்த ஹெவினஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தெரபிஸ் வந்து எப்போவுமே அந்த இன்டர்வியூ போகும்போதே கேட்பாங்க எப்படி கோப் பண்ணுவீங்க இந்த மாதிரி இது. அதனால தான் தெரபிஸ்க்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ், கிளாரிட்டி இதெல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ண. நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, நான் ஸ்டார்டிங்லேயே வந்து இன்ஃபிடெலிட்டியா கண்டிப்பாக என்னால் முடியாது, இந்த வேல்யூஸ் இந்த மாதிரி செக்கிங்லாம் இருக்கும். ஸோ தெரபிஸாக இருக்கிறனால என்னோட பார்ட் ஆஃப் மை ப்ராக்டிஸ் வந்து எப்போவுமே ஜேர்னல் பண்ணிக்கிறது. I'll take a moment. இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு சர்டன் கிளைண்ட் வந்து என்னை ட்ரிகர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நான் காட்ட மாட்டேன் ஃபேஸில், ஆனால் சர்டன் திங்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணால் நான் யோசிப்பேன், என்ன இது, ஓகே திஸ் ஸ்டோரி வந்து எங்கேயோ எனக்கு சிங்க் ஆகுது. ஸோ கவுண்டர் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் வருது, வாட் டு ஐ டூ நவ்? ஸோ எனக்குன்னு சர்டன் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் பாய்ச்சி ஓகே am I able to handle, அப்படி இல்லாட்டி இஸ் ரிஃபரிங் அவுட். ஸோ தெரபிஸ்க்கு வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கோப்பிங். இப்போது அதனால தான் கிளைண்ட்க்கு வந்து எப்போவுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் கிளைண்ட் பார்க்குறேன்னா நான் 2 வீக்ஸ் கழிஞ்சிட்டு தான் என் கிளைண்ட்டை திரும்ப பார்ப்பேன். ஆஃப்டர் தெரப்பி ஹவர்ஸ் வந்து கிளைண்ட்னால என் பர்சனல் நம்பர் எடுத்துக்கிறதோ இல்லை என்னை வந்து கால் பண்ணுறதோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் கிடையாது. ஏன்னா அது கம்பேஷனட் ஃபர்ட்டிக்கில் போய் விட்டுரும். ஓவர் இன்வால்வ்மெண்ட், பவுண்டரிஸே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து இஸ் ஸோ தட் தெரப்பிஸ் வந்து அவங்க இமோஷன்ஸை கரெக்டாக இன்டேக்காக வச்சுக்கிறாங்க. எங்களுக்கும் கோப்பிங் இருக்கணும்ல, நம்ம இமோஷன் பற்றி இவ்வளோ பேசிட்டு நானே ரெகுலேட் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு மெத்தட்ஸ் இருக்கும். எக்ஸசைஸாக இருக்கட்டும், புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், மை மீ டைம், லோன் டைம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, இந்த மாதிரி. பார்த்தீங்களா ஒரு தெரப்பி வாழ்க்கைக்குள்ளேயே எவ்வளோ தெரப்பிகள் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்மளும் போய் நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் லைக் வாட் ஷி செட், ஐ மீன் ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குங்க. ஏன்னா இங்கே நிறைய ப்ராப்ளமாக இருக்கிறதே நினைக்கிறேன் அதுதான். ஐ மீன் கோவம், நம்ம சொல்கிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க சொன்ன மாதிரி
ஒரு இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு கோவமானா கூட பிஹைண்ட் தட் ஆக்சுவலி அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. அண்ட் அந்த சயின்ஸ் வந்து ரிலேட்டட் டு மென்டல் ஹெல்த். எங்கேயோ ஒரு நம்மளுக்கு அந்த மண்டையில் அந்த விஷயத்தினால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் அதோட இஃபெக்ட்ஸ், அந்த டொமினோ எஃபெக்ட் மாதிரி இந்த பல பல விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதை எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணோம்னா, இல்லை அட்லீஸ்ட் என்னாவதுன்னு தெரிஞ்சது தான் அதுக்கான சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் அதை பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர் தெரப்பி அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ். அதை தான் நம்ம தேவி பேர் பார்த்தீங்களா, தேவி வீனாஷினி. ஆமாம், தேவி வீனாஷினி கொடுக்குறாங்க. அண்ட் சோல் மெக்கானிக்ஸ் தெரப்பி சென்டர், அதுதான் உங்களோட தெரப்பி சென்டர். அங்கே போய் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த எபிசோட சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் சொல்லிடுங்க. அண்ட் வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேவி. நல்லா பேசுறீங்க. பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு ஷோ? எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், கொஸ்டின் கேட்ஸ் உண்மையாக அவங்களுக்குலாம் உண்மையாக ரொம்ப நன்றி. ஏன்னா நான் கேட்டோன்னே நான் நினச்சி யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு, பட் மனசில் உள்ளதை இவ்வளோ கொட்டி கேட்குறாங்கன்ற மாதிரி நிறைய பேர். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ உடனே போய் தெரப்பிஸை பாருங்கள். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் தேவி. தேங்க்யூ. பை பை கைஸ். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.